How do we explain the enormous diversification of insect? ஓகேங்களா, எப்படி பண்ணலாம்னா number of fungi species in the world is more than the combined total in the species of fishes, amphibians, reptiles and mammals. இதுல வந்து நமக்கு கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, எவ்வளவு அதர் அனிமல் குரூப் வந்து இவ்வளவு இருக்கு. கிரஸ்டேஷியன்ஸ்னா அந்த கிராப் டென்டக்கிள்ஸ்லாம் இருக்குது. அது ஸ்கார்பியன், ஃப்ரூட் கிடைக்குது, பழம் கிடைக்குது, காய்கறி கிடைக்குது. அந்த காய்கறி எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஹியூமன் ரேஸுக்கு வந்து ரொம்ப அந்த எக்ஸ்டிங்ட் ஆகாமல் இருக்குது. ஹியூமன் ரேஸ்க்கு அந்த பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. At the time when we are losing species at an alarming pace, one might ask that is really matter for us if a species became extinct. அதான் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேவா, இப்போ இந்த அழிஞ்சிருச்சுன்னா இப்போ எனக்கு என்ன, சத்தா எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன அப்படிலாம் கேட்டுருக்கூடாது. வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இது கடைசி மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ். இன்னைக்கு நம்ம கடைசி சாப்டர் 12th கடைசி சாப்டரான பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லைன் பை லைன் வந்து நம்ம ஒன் ஷார்ட் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் வந்து நம்ம லைன் பை லைன் இன்சர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம லைன் பை லைன் படிச்சு நான் பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்றதுக்கு முன்னாடி இந்த கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ் தான். ஓகேங்களா, ஒரு என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்னென்ன விஷயம்லாம் நம்ம டைவர்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இதில் ஃபுல்லாக பார்ப்போம். மெயினாக அந்த கான்செப்ட், மெக்கானிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ், இவ்வளோ ப்ரெசென்ட் இருக்குது, இவ்வளோ ஸ்பீஷிஸ் ப்ரெசென்ட் இருக்குது, உலகம் ஃபுல்லாக அந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீஷிஸ் ப்ரெசென்ட் இருக்குது, இந்த இதெல்லாம் நம்ம காப்பாற்றலாம், நம்ம காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம 10th படிக்கும்போது EVS அப்படின்னு சாப்டர் இருக்கும். ஓகே, இல்லை கதையெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாப்டர் மாதிரி தான் இந்த பேஸ்ட் அந்த பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் இருக்க போது. பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னதுன்னா, நம்ம உலகத்தில் வந்துட்டு எத்தனையோ விஷயமான லிவிங் ஸ்பீஷிஸ் இருக்குது. எத்தனையோ விஷயமான லிவிங் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம உலகத்துல நிறைய இருக்கு. இந்த லிவிங் ஸ்பீஷிஸ் எல்லாம் எப்படி டைவர்ஸா இருக்கு, எத்தனை டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஸ்பீஷிஸ் இருக்கு, அதோட மெக்கானிசம், அதோட ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி எப்படிலாம் மாறி இருக்கு, அதான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ நம்மளோட ஸ்பீஷிஸ், டைகரோட ஸ்பீஷிஸ், ஒரு பூச்சி கூட ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே ஒரு ஸ்பீஷிஸ் தான். அந்த அவங்கலாம் எப்படி அவங்க ஸ்பீஷியோட அடாப்ட் ஆகி, ஈகோசிஸ்டம் அடாப்ட் ஆகி எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற அந்த பயோடைவர்சிட்டியை பத்தி நம்ம படிப்போம். இதை கன்சர்வேஷன் பண்ணணும்னா பயோடைவர்சிட்டிலேருந்து நிறைய ஸ்பீஷிஸ் வந்து காணாம போயிட்டு இருக்கு, எக்ஸ்டிங்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதை கன்சர்வ் பண்றது. ஸோ மெயினாக லெவலில் பார்க்க போறோம்னா எக்ஸ்டிங்ட் ஆயிருக்கிற பயோடைவர்சிட்டியை அது என்ன ஆயிட்டு இருக்கு, பயோடைவர்சிட்டினா என்ன, அப்புறம் அந்த எக்ஸ்டிங்ட் ஆகிற பயோடைவர்சிட்டி எக்ஸ்டிங்ட் ஆகாம எப்படி நம்ம கன்சர்வ் பண்றது, இனி அழியாம அந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் இனி அழியாம எப்படி பார்க்கறது நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ லைன் பை லைன் பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க இந்த ஒன் ஷார்ட் வீடியோஸ்க்கு. அதே மாதிரி நீங்க இன்னும் நல்லா பார்க்கணும், பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் நல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுரும். ஓகேங்களா, இப்போ அவங்க என்ன அவுட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒருவே பார்த்துலாம். நம்ம போன ஒன் ஷார்ட் வீட்லேயே சொல்லியிருப்போம், ஏலியன்றது வந்துட்டு வெளியே இருந்து வர ஸ்பீஷிஸ்லாம் இல்லை, அதாவது வெளி கிரகத்திலேருந்து வர ஸ்பீஷிஸ்லாம் இல்லை. முன்னாடி சொல்லிப்போம்ல, இப்போ இந்த இடத்துக்கு வாழல, இப்போ என்னோட ஒரிஜின் வந்து இங்கேயா இருக்கு, என்னோட ஒரிஜின் இங்கேயா இருக்கும்போது நான் வேற ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்கே நான் ஏலியன் இருக்கிறேன். இப்போ நான் பூமியில இருக்கேன், நான் பூமியில இருந்து நான் மாஸ்க்கு போனேன்னா அப்போ அந்த மாஸ்ல இருக்க லிவிங் பீயிங்ஸ்க்கு நான் ஏலியன். அதே மாதிரி மாஸ்ல ஏதோ ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் வந்துட்டு பூமிக்கு வந்துச்சுன்னா அது ஏலியன். ஸோ அதே பேர் தான் இந்த ஸ்பீஷிஸ். தன்னோட ஒரிஜினலான பிளானட்டை விட்டு, ஒரிஜினலான ஹேபிட்டேட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாங்க தெரியுமா, அவங்க தான் நம்ம சொல்றோம் ஏலியன் சொல்றோம். பட் இதே ஏலியன் வந்து என்ன கன்சிடர் பண்ணிருப்பாங்கன்னா வேற கிரகத்துல இருந்து வர்றதா. ஓகே, அது வேற இது வேற, இதுதான் மெயினான ஏலியன். If an alien from a distant galaxy were to visit our planet, the Earth is the first thing that would amaze than battle. என்ன சார் பண்ணும், ஏன் சார் அது ரொம்ப அமேசிங்கான திங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. would be mostly probably enormous of diversity. என்ன இருக்கு, நிறைய டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதை நம்ம சொல்றோம் பயோடைவர்சிட்டி. நிறைய எக்கச்சக்கமான லிவிங் ஸ்பீஷிஸ் நம்ம பார்க்க முடியும். எக்கச்சக்கமான லிவிங் ஸ்பீஷிஸ் அப்படியே பறந்து இருக்கும். செடி, மரம், கொறிகள், மைக்ரோப்ஸ், அனிமல்ஸ், அதுக்கு கோடிக்கான ஸ்பீஷிஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற. You would encounter, even for humans, the rich variety of living organisms with which they share their planet never cease to astonish or fascinate us. நம்ம கூட பார்க்கும்போது நம்மள இந்த இயற்கையிலலாம் போய் ஜாலியாக நடந்து போட்டு ஒரு ஃபாரஸ்ட்ல நீங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணி இந்த சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, நேச்சர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, இவ்வளோ அழகா இருக்குதா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா, அதே பேஸ் தான் பண்ணி சொல்லியிருக்காங்க. The common man would find hard to believe, என்ன hard to believe, that more than 20,000 species of ant. என்ன சார் சொல்றீங்க, ஸ்பீஷிஸ் நம்பர் சொல்ல, ஒரு ஸ்பீஷிஸ் சொல்றேன். இப்போ கட்டெரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு எறும்புவாங்க, கருப்பு எறும்பு அப்படின்னு, சாமி எறும்பு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 20,000 ஸ்பீஷிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்பீஷிஸ் தான் சொல்றாங்க. ஹியூமன்ற ஒரு ஸ்பீஷிஸ், சிங்கன்றது ஒரு ஸ்பீஷிஸ், அதில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, ஸோ அதே பேசி 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கு. நம்ம முடியாத முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகேவா, அண்ட் 3 lakh ஸ்பீஷிஸ் ஆஃப் பீட்டில்ஸ், இந்த வண்டெல்லாம் சொல்லும்போது 3 lakhs இருக்கா. ஓகேங்களா, இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எத்தனை ஸ்பெஷலாக இருக்குது அதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இது இந்த ஃபேக்ட்ஸ் பேஸாக தான் இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இருக்க போகுது.
ரொம்ப ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்டோ இல்லை மெக்கானிசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் படிக்க முடியும் அப்படின்றதுல ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வர சப்ஜெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் 28,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஓகேங்களா. 28,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கான். ஓகே, நமக்கு சாப்பிட்ற ஃபிஷ்ஷே ஒரு 100 வெரைட்டி கூட தெரியுமா? மிஞ்சி போனால் எல்லா நாட்டையும் சேர்த்து பார்க்கும்போது 100 வெரைட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அதை விட 28,000 ஸ்பீஷிஸ் இருக்கா. 20,000 ஆஃப் ஆர்ட்ஸ் 20,000 இருக்கான் பிளான்ஸ் ஓகேங்களா. Ecologists and evolutionary biologists have been trying to understand the significance of such diversity by asking the important questions. என்னென்ன important questions எல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தலாம். Why are there so many species? சரி, எதுக்கு? ஓகே, இவ்வளோ ஸ்பீஷிஸ் எதுக்கு இருக்கு? 20,000 ஆண்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? 20,000 எறும்பு வச்சுட்டு எனக்கு என்ன யூஸ்? அது அப்படி கேட்குறாங்க. Did such great diversity extend throughout the earth history ஃபுல்லாக வாழ்ந்துட்டே வந்துட்டு இருந்தாங்களா? How did the diversification come about? எப்படி இது ஆரம்பிச்சிச்சு? And how why the diversity importance of biosphere நம்ம உலகத்துக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு? Would functions any difference? Diversity was much less. Functions ஏதாவது லெஸ் ஆகுமா? How human benefits? இதுல ஹியூமன்ஸ் எப்படி பெனிஃபிட் ஆறாங்க? இந்த மாதிரி ஏகத்தக்க கொஸ்டின். ஓகே, எதுக்கு இவ்வளவு? எதுக்குடா இவ்வளவு? ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்கடா இப்படி போறீங்கன்னு சொல்லும்போது அது எதுக்குடா இவ்வளவு ஸ்பீஷிஸ், இதனால என்னடா யூஸ் அப்படின்றது ஏர்லி காலத்துல வந்து இந்த ஈகாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேலா. அதுக்கப்புறமா ஒன்று கொண்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ கூட ஃபுல்லா கண்டுபிடிக்கல, பட் இப்போ கூட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஜென்ரலா சொல்றாங்கன்னா எல்லா ஸ்பீஷிஸும் உயிரோடு இருந்தாதான், எல்லா பயோடைவர்சிட்டியில நிறைய ஸ்பீஷிஸ் டைவர்ஸா இருக்க எல்லா ஸ்பீஷிஸும் உயிரோடு இருந்தாதான் இந்த வேர்ல்டோட பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறது நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்றது பார்த்துடலாம். என்ன சொல்றாங்க? இன்னவர் பயோஸ்பியர் இம்மன்ஸ் டைவர்சிட்டி. ஓகே, இம்மன்ஸ் டைவர்சிட்டி தான் என்ன சொல்றோம்? ஹெட்டரோஜெனிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹெட்டரோஜெனிட்டி நம்ம பண்றது இம்மன்ஸ் டைவர்சிட்டி எஸ்ட் நாட் ஒன்லி அட் த ஸ்பீஷிஸ் லெவல் பட் அது ஆல் த லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ரேஞ்சிங் ஃப்ரம் மேக்ரோ மாலிகூல்ஸ் சின்ன சின்ன மேக்ரோ மாலிகூல்ஸ்னு வித்தின் த செல் டு த பயோமாஸ். பயோமாஸ் படிச்சிட்டு போல இந்த கிராஸ் லேண்ட் டெசர்ட்ல வாழ்ற ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி பயோமாஸ்லாம் வந்து இல்லையா, அதுல இருந்து ஸோ மேக்ரோ மாலிகூல்ஸ் சின்ன சின்ன மைக்ரோ மாலிகூல்ஸ் மேக்ரோ மாலிகூல்ஸ் வந்து வித்தின் இந்த செல்லுக்குள்ள இருந்து இந்த பெரிய ஈகோ சிஸ்டம் அது ஃபுல்லாவே டைவர்ஸா இருக்கு. ஸோ அதான் சொல்றாங்க, ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துல இருந்து இவ்வளோ பெரிய யானை அது எல்லாமே என்ன வருது? எல்லாமே பயோடைவர்சிட்டி கீழே தான் வருது அப்படின்றாங்க. Biodiversity is a term of popularizing about the sociobiologist Edward Wilson to describe the என்ன சொல்லிருக்காரு? combined diversity of at all the level of biological organization. ஓகேவா, அந்த combined diversity of all the level of organization வந்துட்டு அவர் 4 இதை சொல்றாரு. நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா ஜெனடிக் டைவர்சிட்டி. ஜெனடிக் டைவர்சிட்டினா ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ்ல எப்படி ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ்ல வேரியேஷன் வர்றது. அதாவது நம்ம மாங்காலாம் சொல்லுவோம், ஒரே ஒரு மாங்கா தான் இருக்கா? இல்ல அல்போன்சா மாம்பழம் சொல்லுவோம், வேற என்ன சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மாம்பழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புளிக்கா இருக்கிற மாம்பழம் இந்த மாதிரி ஒரு டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி குரங்கு ஒரே ஒரு குரங்கு தான் இருக்கா? இல்ல ஏப்ஸ்ன்னு சொல்றோம், கொரிலான்னு சொல்றோம், வேற என்ன டைப் ஆஃப் சொல்றோம் பாத்தீங்களா. அப்போ ஒரே ஸ்பீஷிஸ்ல இருந்து இந்த ஜெனட்டிக்கல் வேரியேஷன் நிறைய வெரைட்டிஸ் வருது தெரியுமா, அதுதான் நம்ம என்ன சொல்றது ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு. நல்ல ஜெனட்டிக் டைவர்சிட்டி வந்து ஒரு ஸ்பீஷிஸ்ல இருந்து வருதுன்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் அ சிங்கிள் ஸ்பீஷிஸ். might show high diversity. இந்த மேங்கோல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மாங்கான்ற ஒரு மாங்காய் மட்டும் இல்லை, நிறைய மாங்காலாம் இருக்கு. ஓகே, அல்ஃபோன்சா மாம்பழம் இருக்கு, சேலத்து மாம்பழம் இருக்கு, மல்கோவா மாம்பழம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மாம்பழம் இருக்கு. ஓகேவா, ஒரே ஆனா மாங்கான்ற ஒரு ஸ்பீஷிஸ், அது ஒரு ஸ்பீஷிஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வர்றது. The genetic level over the distribution of range. The genetic variation shown by the medicinal plant 𝑬𝒙𝒑𝒂 𝑣𝒐𝒏𝒡𝑟ia growing in different Himalayan ranges. பாத்தீங்களா, different Himalayan rangesல might be the term of the potency concentration of the active chemical ரெஸ்பிரின் அது பிரசன்ட் இருக்குன்றாங்க. அந்த பிளான்ட் ப்ரொடியூசர், அதாவது ஹிமாலயாஸ்ல வந்து 𝑬𝒙𝒑𝒂 𝑣𝒐𝒏𝒡𝒑𝒠 அந்த ஒரு பிளான்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரின் கெமிக்கல்ஸோட ப்ரொடியூஸ் ஆகுதுன்றாங்க. இந்தியா ஹஸ் மோர் தென் 50,000 ஜெனட்டிக்கலி டிஃபரண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். இது கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குவா. அண்ட் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ. 50,000 பாஸ்மதி ரைஸ், பொன்னி அரிசி, வேற என்ன சொல்லுவோம், வேற என்ன அரிசி இருக்கு, நிறைய அரிசி இருக்குல்ல, உளுத்தம் பாஸ்மதி அரிசி, பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, அந்த மாதிரிலாம் சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி 50,000 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா ரைஸ்ல. அதே மேங்கோஸ்ல பாத்தீங்கன்னா 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ வந்து இந்தியாவில் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா, இந்தியாவில் பேஸ் பண்ணி இருக்கிறதா கேட்பாங்க, அந்த மாதிரி தான். ஓகேங்களா, புரிஞ்சுல? ஓகே, அடுத்து நம்ம ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி, இது ஆம்பிபியன்ஸை பத்தி பேசுவோம். ஓகே, ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி, the diversity of the species level. For example, Western Ghats have greater amphibian. எங்க வெஸ்டர்ன் காட்ஸ்? அந்த கேரளா அந்த சைடில் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா கிரேட்டர் ஆம்பியன் ஸ்பீஷிஸ் தென் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இதில் ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணும்போது மேற்கு தொடர்ச்சி மலை அது கம்பேர் பண்ண அது அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டி. ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டி ஒரு ஸ்பீஷிஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டியில் ஒரு இடத்துல இருந்து ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் வெஸ்டர்ன் காட்சியில் அதிகமாக இருக்கும், செகண்ட் காட்சியில் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதான் ஸ்பீஷிஸ். இந்த ஸ்பீஷிஸ் வந்துட்டு இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையுமே இருக்குதா. அடுத்து ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி அட் தி ஈகோசிஸ்டம் லெவல். இந்தியா ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்தியாவுக்கு எடுத்துக்க சொல்றாங்க, which is desert, rainforest, mangrove,
coral reefs, wetlands, estuaries, alpine meadows and not in a greater ecosystem diverse than a Scandinavian country like Norway. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஈக்காலஜிக்கல் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே இருக்கு. டெசர்ட் இருக்கு, மேங்க்ரூவ்ஸ் வேணுமா மேங்க்ரூவ்ஸ் இருக்கு, வெட்லாண்ட்ஸ் வேணுமா வெட்லாண்ட்ஸ் இருக்கு, எஸ்டூசரிஸ்னா இந்த மெரைன் வாட்டரும் ரிவர் வாட்டர் மிக்ஸ் ஆகிற இடத்துக்கு ஆல்பைன் மீடோஸ் இருக்கு, ஹிமாலயாஸ், கோரல் ரீஃப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஈகோ சிஸ்டம் வந்துட்டு பேஸா டைவர்சிட்டி நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. வென் கம்பேர் டு எதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி ஆஃப் லைக் நார்வே. இது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குவா. இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும், பட் எதோட கம்பேர் பண்ணி நம்ம பயாலஜியில் கொடுத்துருக்காங்க, இன்சைட் பயாலஜி கொடுத்துருக்கான்னு கேட்பாங்க. என்ன நார்வேன்னு தெரிஞ்சுக்கணும், பட் அது தெரிஞ்சுக்கோங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. ஓகே, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி லைக் நார்வேலாம் அவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமான இந்த பயோடைவர்சிட்டி ஈகோ சிஸ்டம் பேஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. அந்த ஒரே இதுல வந்து நிறைய ஈகோசிஸ்டம் பேசிஸ் இருக்கு தெரியுமா, அதை நம்ம என்ன சொல்றோம், ஈகாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ 3 டைவர்சிட்டி பார்த்துட்டோம். It has taken millions of years to evolution to accumulate this rich diversity in nature. Okay, millions of years கேட்டுருக்கோம் இந்த மாதிரி ரிச் டைவர்சிட்டி வந்து நேச்சரால வர்றதுக்கு. ஓகே, அதை நம்ம என்ன பண்றோம் இப்படின்றதுக்குள்ள அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா, பட் we could lose all the wealth in less than 2 centuries with present rates of the species continue. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்பீஷிஸ் லாஸ் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. டைனோசர் விட்டுருங்க, டைனோசர் காலத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நிறைய ஸ்பீஷிஸ் வந்து இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. சில டைகர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த டைகரோட இனமே இல்லை, அந்த டைகரோட ஸ்பீஷிஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ அப்படி 100 ஸ்பீஷிஸ் அழிய நம்மளோட லைஃபும் ஆபத்தில் இருக்கு, இந்த பூமியோட லைஃபும் பயோஸ்பியர் லைஃபும் ஆபத்தில் இருக்கு. ஏன்னா நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒரு பொருளை வந்து உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொன்னோம். பார்த்தீங்களா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சா 2 செஞ்சுரியில் நம்ம அழிச்சு முடிச்சாச்சு. இனி எத்தனை எப்போ அழிக்க முடிக்க போறோமோ நமக்கு தெரியல. பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், அதனால தான் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வைட்டல் என்வரான்மெண்ட் இஷ்யூ இன்டர்நேஷனல் கன்சர்ன்ஸா இருக்கு. ஓகே, ஏன்னா காப்பாத்தி ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு வீடு இருக்கணும், பூமி தான் நமக்கு வீடு நம்ம அப்புறமா ஆல்டர் பண்ணிக்கலாம். வசதியா இருக்கிற வீடு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வேணும், அந்த வீடு அப்புறமா நம்ம வசதிக்கு ஆர்டர் பண்ணலாம். ஓகே, வசதிக்கு போயிட்டு வீடு லாஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதை பேஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு. As more and more people around the world begin to realize the critical importance of biodiversity, இப்போதான் கொஞ்சமா புரியுது. ஓகே, இவ்வளவு வருஷம் வந்து எல்லாத்தையும் நம்ம அழிச்சாச்சு, இனி நம்ம வரக்கூட ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தோம், ஃபியூச்சர் ஜெனரேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் புரியுதாங்க. For our survival and well-being of this planet. ஓகேங்களா, அதனால எப்படி இதெல்லாம் இது பண்றது, இந்தியாவில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு, எர்த்தில் எவ்வளோ இருக்கு, அண்ட் இந்தியாவில் எவ்வளோ கன்சிடர் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது வந்துட்டு முக்கால்வாசி நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன், ஃபேக்ட்ஸ் பேஸாக தான் இருக்கும். இந்த ஃபேக்ட் பேஸ்ல இருந்து क्वेश्चंस கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே. Since they are published records of all the species discovered and named, எல்லா பப்ளிஷ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. We know how many species in all have been recorded so far, but it's not easy to answer the questions of how many species there are on the earth. ஓகேவா, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பப்ளிஷ் பண்ணிட்டு எல்லா ஸ்பீஷிஸும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஸ்பீஷிஸும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது ஆன்சர் பண்ணுமா எத்தனை ஸ்பீஷிஸ் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு இல்லை, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கல, இங்க இருக்கு. ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம கண்டுபிடிக்காத ஸ்பீஷிஸ் எத்தனை இருக்குமா, கோடி கணக்கில் இருக்கு. இன்னும் கண்டுபிடிக்காத ஸ்பீஷிஸ் கோடி கணக்கில் இருக்கு. அப்போ எர்த்தில் இன்னும் இதோட அதிகமான ஸ்பீஷிஸ் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், ஓகே, IUCN அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். கண்டிப்பா வந்துட்டு அப்ரிவேஷன்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேங்களா, 2004 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். Okay, the total number of plants and animal species described so far is slightly more than 1.5 billion. பாத்தீங்களா, 2004ல. But we have no clear idea of how many species are yet to be discovered. இது நமக்கு தெரியல, இன்னும் எத்தனை ஸ்பீஷிஸ் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணணும் நமக்கு தெரியல. ஓகே, டிஸ்கவர் பண்ண வரைக்கும் நமக்கு இருக்கும், பட் இன்னும் yet to be discovered நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு நாள் ஒரு புது ஸ்பீஷிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு காடுகளை போகும்போது என்னடா அந்த ஸ்பீஷிஸ் நான் பார்த்ததே இல்லை, என்னடா தலை எப்படி இருக்கு, இந்த பாம்புக்கு வந்து தலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் இந்த செடி இப்படி வளர்ந்து இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. புதுசா ஸ்பீஷிஸ் நோட் பண்ணுவாங்க, டேட்டா பேஸ் தேடி பார்ப்பாங்க. இல்லவே இல்லைன்னா புது ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு ஒரு பேரை விட்டுருவாங்க. And describe estimates vary widely and many of them are only educated guesses. Guesses தான் இருக்கு அப்படின்றாங்க. For mainly taxonomic group, species inventors are more complete temperate than a tropical countries. என்ன சொல்றாங்கன்னா, temperate countries வந்துட்டு நம்ம ஈஸியா சொல்லிட முடியும். ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்பீஷிஸ் நம்மளால சொல்ல முடியாது. அது ஏன் சார் டெம்பரேட் கண்ட்ரியில நம்ம ஈஸியா சொல்ல முடியும், ட்ராபிக்கல் கண்ட்ரியில சொல்ல முடியாதுன்னா, டெம்பரேட் கண்ட்ரியில வந்துட்டு என்னதுன்னா கோல்டு, டெம்பரேட் நம்ம என்ன சொல்லுவோம், கோல்டு பேஸ் பண்ண கண்ட்ரிஸ் தான் நம்ம சொல்லுவோம். அது அவ்வளவோ ஸ்பீஷிஸ் வேரியேஷன் இருக்காது. என்ன இருக்காது, ஸ்பீஷிஸ் வேரியேஷன் இருக்காது. நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் அதிகமா மழை பெய்யும், அதிகமா வெயில் அடிக்கும். ஓகேவா, ஒரு சூட்டபிள் லிவிங் இது. ஓகேங்களா, சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா, இருக்கும்
சூட்டபிள் கண்டிஷன் இருக்கும் ஓகேவா. எஸ்ட்ரீம் ரெயின், எஸ்ட்ரீம் ஹாட் ஓகேவா, அது இருக்கிறதுனால அங்க வந்து வளரக்கூடிய ஸ்பீஷிஸ் வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா. இங்க இருக்க நிறைய மோர் ஸ்பீஷிஸ் இருக்கும் ஓகேவா. அப்போ டிராபிக்கல் அதிக ஸ்பீஷிஸ் இருக்குமா, டெம்பரேட்ல அதிக ஸ்பீஷிஸ் இருக்குமான்னு கேட்டா இதுல டிராபிக்கல் அதிக ஸ்பீஷிஸ் இருக்குமா, டெம்பரேட்ல அதிக ஸ்பீஷிஸ் இருக்கான்னு கேட்டா டிராபிக்கல்ல தான். ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டும் இருக்கு, இல்லை எக்ஸ்ட்ரீம் கோல்டும் இருக்கு. நம்ம இந்தியா மாதிரிப்பா எல்லாமே இருக்கும். ஸ்ப்ரிங் சீசன் இருக்கும், வின்டர் சீசன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் டெம்பரேட்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டு தான் இருக்கும். அப்போ அந்த கோல்டுல சர்வை ஆகக்கூடிய ஸ்பீஷிஸ் மட்டும் அவ்வளோ மட்டும் ஸ்பீஷிஸ் மட்டும் தான் இருக்கும். பட் இங்கே எல்லா கண்டிஷன் இருக்கிறதுனால எல்லா கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகிற ஸ்பீஷிஸ் வந்து இங்கே பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, டெம்பரேட்டை விட டிராபிக்கல் கண்ட்ரிஸ் தான் நம்ம அதிகமா பார்க்க முடியும் அப்படின்றாங்க ஓகேவா. அதாவது டெம்பரேட் நம்ம எடுத்துடலாம், பட் டிராபிக்கல் கண்ட்ரியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பீஷிஸ் கவுண்டர் சொல்றாங்க. Considering that an overwhelming large proportion of species waiting to be discovered in the tropics, biologists make a statistical comparison ஓகேவா. இனி நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய ஸ்பீஷிஸ் ஐடென்டிஃபை பண்ண போறோம் ஓகே. எங்க டிராபிக்ல ஐடென்டிஃபை பண்ண போறோம், நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கலாம் அப்படின்னு இது இருக்கு. அதை வச்சு ஒரு கம்பேரிசன், ஒரு கெஸ் பண்றாங்க, இவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்கலாம், இவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க ஓகேவா. The temperate tropical species richness exhaustively study group that insect and extrapolate this ratio to the other groups of animals and plants to come up with a gross estimate of total number of species of the earth. அதை வச்சு சொல்லும்போது என்ன வருதுன்னா, some extreme estimates எவ்வளவு சொல்றாங்கன்னா range from 20 to 15 million, but more than conservating and scientifically sound estimate by the Robert May என்ன சொல்றான்னா, ஒரு 7 million species வந்துட்டு இந்த உலகத்துல வாழலாம், which is global species about 7 million. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா ராபர்ட் மே தான் பார்க்கணும். ராபர்ட் மே வந்துட்டு எவ்வளவு மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து உலகத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, உலகத்துல இருக்கலாம் அப்படின்னா 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து இருக்கலாம் ஓகேவா. எப்படி இதெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இது பண்ணி தான் ஓகேவா. டெம்பரேச்சர் டிராபிக்கல் அதிக ஸ்பீஷிஸ் இருக்கு. அப்புறம் நம்ம கெஸ் பண்ணி பார்ப்போம், ஸ்டாட்டிஸ்டிக்கலா கெஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம உலகத்துல எவ்வளவு ஸ்பீஷிஸ் வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது 20 to 50 மில்லியன் இருக்கு. அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குது. சயின்டிபிக்கலி இதா வருது, எப்போ கன்வின்சிங்கா எது இருக்குதோ, ராபர்ட் மே சொன்னது ஒரு 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து இருக்கலாம் இவர் சொன்னதுதான். அவர் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் எல்லாம் வச்சு அவர் சொல்லியிருப்பார். அதை வச்சுன்னா ஓகே, இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு, 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து இருக்கலாம். பட் நம்ம 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சோமா இல்ல. Let us look at some interesting aspect about the earth biodiversity only on current available species intervention. இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ அதை மட்டும் வச்சுட்டு ஒரு இதை பார்ப்போம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல வந்து 70% வந்து அனிமல்ஸ் தான் இருக்கா. More than 70% of all the species recorded are animals. நல்லா பார்த்துங்க, more than 70% என்னவா இருக்கு, அனிமல்ஸா இருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல வந்துட்டு more than 70% ஆஃப் ஸ்பீஷிஸ் என்னவா இருக்கு, அனிமல்ஸா இருக்கு. அனிமல்ஸ்ல more than 70% எதுவா இருக்கு, இன்செக்டா இருக்கு. ஓகேங்களா. ஆனா உலகத்துல ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சதுல வந்துட்டு more than 70% அனிமலா இருக்கு. அனிமல்ல யார் அதிகமா இருக்கா, அனிமல்ல more than 70% யாரா இருக்கா, இன்செக்டா இருக்கா. ஓகேங்களா, அதாங்க சொல்லியிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது அசிஸ்டன்ட் ரீசன்ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. வித் பிளான்ஸ் இன்க்ளூடிங் algae, fungi, bryophytes, gymnosperm, angiosperm, complete not more than 22%. அப்ப பிளான்ஸ் எவ்வளவு இருக்கு கூட கேட்கலாம். ஓகேங்களா, இது கண்டிப்பா அசிஸ்டன்ட் ரீசன்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா பிளான்ட் வந்து 22% இருக்கு, அனிமல் 70% இருக்கு. ஆனா அனிமல்ல more than 70% இன்செக்டா தான் இருக்கு. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. Among animals, insects are the most species rich taxonomical group, making up to more than 70% of total. பாத்தீங்களா, 70% ஆஃப் அனிமல்ல டோட்டலா வந்துட்டு 70 டோட்டல் அனிமல்ஸ்ல வந்துட்டு 70% யார் இருக்கா, இன்செக்ட் தான் இருக்கா. ஓகேங்களா, that means out of every 10 animals on this planet 7 are insect. 10 அனிமல் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா 10ல 7 வந்துட்டு என்னவா இருக்கு, இன்செக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, 10 ரன் அடிச்சா 7 இது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு 10 விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும், 10 ஸ்பீஷ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அந்த 10 ஸ்பீஷில 7 ஸ்பீஷ் என்னவா இருக்கு, ஒரு இன்செக்டா தான் இருக்கு அனிமல்ஸ்ல. How do we explain the enormous diversification of insect? ஓகேங்களா, எப்படி பண்ணலாம்னா, number of fungi species in the world is more than the combined total in the species of fishes, amphibians, reptiles and mammals. இதுல வந்து நம்ம கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எவ்வளவு அதர் அனிமல் குரூப் வந்து இவ்வளவு இருக்கு. கிரஸ்டேஷியன்ஸ்னா அந்த கிராப் டென்டகல்ஸ்லாம் இருக்குது, ஸ்கார்பியனு, கிராப், நண்டு வருது. ஓகே, நண்டு, மொலுஸ்கஸ், இன்செக்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா, கிரஸ்டேஷியன்ஸ் அதுல வரும், இன்செக்ட்ஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா,
வேற இன் கேஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் ஈக்குவல் ஆஃப்ல இருக்கு, ஆம்பிபியன்ஸ், மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் வந்து ஒரு அளவுக்கு இருக்கு, பட் வெர்டிபிரேட்ஸ் அதிகமா இருக்கிறது ஃபிஷஸா தான் இருக்கு. ஓகேங்களா, இது டயகிராம் பேஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ்ல முக்காவாசி நம்ம பாக்குறதுக்கு ஏஞ்சியோஸ்போமும் ஃபங்கையும் தான், இதுதான் சொல்ல முடியாது. ஏஞ்சியோஸ்போமும் ஃபங்கையும் தான் இருக்கு, பட் ரொம்ப கம்மியா வந்து லைக்கன்ஸ் இருக்கு, ஃபர்ன்ஸ், மாசஸ், ஆல்கே ஒரு நல்ல growthல இருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம ரிச் ஆஃப் டைவர்சிட்டில வந்து நம்மளுக்கு பிரசன்ட் இருக்கு அப்படின்றது. இது கண்டிப்பா அந்த டயகிராம் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இது வந்து கலரா வந்துட்டு கேட்க முடியாது. ஓகேவா, நமக்கு எப்படி வரும், பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நம்ம கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ ஒரு ஜென்ரல் அவுட் growth மட்டும் பார்த்து வச்சாலும் போதும், கலரை வச்சு டிட்டர்மைன் பண்ணாதீங்க. It should be noted that these estimates do not give any figures. இதெல்லாம் பார்த்து ப்ரோகாரியாட்ஸ்க்கு எந்த எஸ்டிமேட்டும் கொடுக்கல அப்படின்னு சொன்னோம். Biologists are not sure about how many prokaryotic species மைக்ரோப்ஸ் தான் சொல்றோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்னென்ன டிஃபரன்ஸ் ஸ்பீஷிஸ் இருக்கு தெரியாது. யூகாரியாட், ப்ரோகாரியாட்லாம் படிப்போம் இல்லையா, அதில் ப்ரோகாரியாட்டிக் ஸ்பீஷிஸ் மைக்ரோ ஆர்கானிசம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. There might be the problem is conventional taxonomical methods are not suitable for identifying microbial species. And many species are simple, not culture under laboratory condition. பாத்தீங்களா, நம்ம வந்துட்டு சில ஸ்பீஷிஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம், ஈக்குவல் நம்ம லேபரேட்டரி கண்டிஷன்ல கல்ச்சர் பண்ணிட்டு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அது ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். நிறைய இதில் வந்து பயோடெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணிட்டு இருக்கு இந்த மைக்ரோபியல் கல்ச்சர்லாம். பட் எல்லா மைக்ரோப்ஸுமே லேபரேட்டரியில வளர வைக்க முடியுமானா முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ அதை வச்சுட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை அதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்றது வந்துட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு. நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்றது டிட்டர்மைன் பண்ண முடியாது. மைக்ரோ ஆர்கானிசம் தான் ப்ரோகாரியாட்ஸ் டேர்ம் பண்ணி சொல்றாங்க. If we accept biochemicals or molecular criteria for delineating species for this group, then this diversity along might run into million. இந்த மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த டைவர்சிட்டி மட்டுமே, இந்த மைக்ரோப்ஸ் ப்ரோகாரியாட்ஸ் டைவர்சிட்டி மட்டுமே மில்லியன்ஸ் கணக்கில் போகலாம். ஓகேவா, 7 மில்லியன்ல அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னு வச்சோங்களேன், இதுவே 7 மில்லியன்ஸ் கணக்கில் போகலாம் அப்படின்றாங்க. ஓகே, இது ப்ரோகாரியாட்ஸ்ல மைக்ரோபியல் ஸ்பீஷிஸ். ஆல்தோ இந்தியா, இப்போ இந்தியாவில் அது எவ்வளோ ஸ்பீஷிஸ் பிரசன்ட் இருக்குன்னு கேட்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா ஹஸ் 2.4% ஆஃப் வேர்ல்டு. இப்போ உலகத்தில் வந்துட்டு இந்தியா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லேண்டில் இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் இருக்கு வேர்ல்ட்ஸ் லேண்டில்? 100% ஆஃப் உலக லேண்டில் வந்துட்டு இந்தியா எத்தனை பர்சன்டேஜ் வந்து கேரி அவுட் பண்ணிருக்குன்னா 2.4% வந்து இந்தியா வந்து கேரி அவுட் பண்ணிருக்கு. அந்த 2.4% எத்தனை பயோடைவர்சிட்டி ஸ்பீஷிஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, குளோபல் ஸ்பீஷிஸ் 8.1%. பார்த்தீங்களா, உலக இதில் வந்துட்டு எத்தனை லேண்டை வந்து கவர் பண்ணியிருக்கு இந்தியா அப்படின்னு பார்த்தா 2.4% லேண்டை தான் கவர் பண்ணியிருக்கு. ஆனால் எத்தனை ஸ்பீஷிஸை பார்க்க முடியும், எத்தனை டிஃப்ரெண்ட் டைவர்ஸ் ஸ்பீஷிஸை பார்க்க முடியும்னா 8.1%. 8.1% உலகத்தில் இருக்க 100% ஆஃப் ஸ்பீஷிஸில் வந்துட்டு இந்தியாவில் மட்டுமே 8.1% ஆஃப் ஸ்பீஷிஸ் நம்ம பார்க்க முடியும் வித் 2.4% ஆஃப் லேண்ட் மாஸை வச்சுட்டு. That is makes our countries one of the 12 mega diversity countries. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. That is make one of our country of the 12 mega diversity countries of the world. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, உலகத்தில் எத்தனை மெகா கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை மெகா கண்ட்ரிஸ், மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ் இருக்குன்னு. ஓகேவா, இங்க இந்த லைன்ல எடுத்துருப்பான், நல்லா பாருங்க. மேக் அவர் கண்ட்ரி ஒன் ஆஃப் த 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு. கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான், ஹவு மெனி மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ் அட் வேர்ல்டு ஹேவ் அப்படின்னு, என்னென்ன கண்ட்ரி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். 12 நம்பர் மறந்து கூட 12 இங்கே தான் லைன்ல கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அதுக்கு அப்புறம் கேட்டுட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. ஓகே, இந்த மாதிரி லைன் லைன் படிக்கும்போது ஒரு நோட் பண்ணிட்டே வரணும், டக்குன்னு தோணுதா அப்போ இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா இது கேட்கலாம், இப்போ பார்த்து இன்டென்ஷன் தோணுது பார்த்தீங்களா, வேற மாதிரி தோணுது பதில் அப்போ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சோம். Nearly 45,000 of species of plants and twice as many of animals. நல்லா பாருங்க, 45 species வந்து என்னவா இருக்கு, பிளான்ட்ஸா இருக்கு. 45,000 species இருக்கு. இது ஒரு twice என்னவா இருக்கு, அனிமல்ஸா இருக்கு. Have been recorded from India. ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் வந்துட்டு எப்படி கேட்பான், more than 50%, less than 50% of animal, இல்ல more than 50% of animal, இல்ல less than 40%, I mean 40,000, இல்ல 50,000. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க, எத்தனை அமௌண்ட் ஆஃப் அனிமல் பிரசன்ட் இருக்கு இங்க பாருங்க, twice as many of animals. ஓகே, twice 45,000 பிளான்ஸ் மட்டும் பிரசன்ட் இருக்கு. ஓகேவா, அப்ப twice பண்ணும்போது கண்டிப்பா 50,000க்கு மேலேயா தான் இருக்கும். ஓகேங்களா, 50,000க்கு மேலேயா கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இங்க கொடுக்கலையே இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது. இப்படி தான் 25 நிறைய விஷயம் கேட்டு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரே வேர்டிங்க வேற மாதிரி கேட்டு வச்சிருப்போம். ட்விஸ்ட் பண்ணி கேட்பேன். நான் எப்படி படிச்சேன் கிளியரா படிச்சிடணும். மறுபடியும் சொல்றேன்,
ஃபுல்லா படிக்கிறவன் பாஸ் ஆக மாட்டான், தெளிவா படிக்கிறவன் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? How many living species are actually there waiting to be discovered and named? யாருக்கு தெரியும்? நிறைய கோடிக்கணக்கான ஸ்பீஷிஸ் இருக்கலாம். If you accept May Global's estimate, May Global's estimate வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் வச்சுக்கிறோம். அவர் எவ்வளவு சொன்னாரு, ராபர்ட் மே எவ்வளவு சொன்னாரு, 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்குன்னு சொன்னாரு. அதை அக்செப்ட் பண்ணி அது கன்ஃபார்ம்லாம் தெரியாது. பட் அப்படி நம்ம வச்சிருந்தா கூட 22% ஆஃப் டோட்டல் ஸ்பீஷிஸ் ஹேவ் பீன் ரெக்கார்டட் சோ ஃபார். இந்த வரைக்கும் அதுல வந்துட்டு 22% தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா. ஒரு 7 மில்லியன்ல வந்துட்டு நம்ம 22% தான் இதுவரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா. Applying this portion that India's diversity figures, we estimate that there is probably more than 1 lakh plant species இருக்கணும். 1 lakh plant species இருக்கணும். More than 3 lakh of animal species இருக்கணும். Yet to be discovered. ஓகேங்களா? இவ்வளோ ஸ்பீஷிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கணும். யாரை பொறுத்து சொல்லும்போது ராபர்ட் மேயை பொறுத்து சொல்லும்போது ராபர்ட் மே என்ன சொன்னாரு, 7 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அவரோட கணக்கை பற்றி நம்ம சொல்லும்போது நமக்கு இந்தியாவில் இன்னும் 1 lakh plant species-யும் 3 lakh animal species-யும் டிஸ்கவர் பண்ண இருக்குது அப்படின்றாங்க. Would we ever be able to complete the inventory of biological wealth of our country? Who knows? Considering the immense trained manpower, taxonomists and time required to complete the job, the situation appears more hopeless. சொன்ன பார்த்தீங்களா, நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்க்கறது, அது எப்போ பார்க்கறது, என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்கு, இவ்வளோதான் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக இது பண்ணி சொல்ல முடியல. ஒரு விஷயம் போகும்போது புதுசாக ஒன்று கிடச்சிட்டு தான் என்ன பண்ணுறது. இப்போ நியர்லி ஹோப்லெஸ் தான். When we realize that a large fraction of this species faces the threat of becoming extinct even before we discover them. என்னது, நம்ம இந்த உலகத்துல என்னென்ன ஸ்பீஷிஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பீஷிஸ்ல என்ன ஆயிருமா, அழிஞ்சு போறது வரைக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இவ்வளோ ஸ்பீஷிஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த டாக்ஸானமிஸ்லாம் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு ரொம்ப டைம் ஆகும். பட் அதை விட இன்னொரு த்ரெட் என்னன்னா, நம்மளாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பீஷிஸ் அழிஞ்சே போயிடும். அழிஞ்சு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியும்? ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகேவா? நேச்சர் பயாலஜிக்கல் லைப்ரரி இஸ் பர்னிங் even before we catalyze the titles of all the books stock there. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளால எப்படி பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த ஸ்பீஷிஸ் இருந்தா இல்லையா ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்த்தலாம். இந்த லேண்ட்ல வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, பூமியில வந்துட்டு எந்த விதமான பேட்டர்ன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 4 விதமான பேட்டர்ன் அரேஞ்ச் ஆயிருக்கும். அது என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். latitudinal gradients. அதெல்லாம் சார் latitudinal gradients லேண்ட் பொறுத்து. ஓகேங்களா? The diversity of plants and animals is not uniform throughout the world. கண்டிப்பா இல்ல. Not uniform throughout the world, but show rather uneven distribution. Uneven distribution தான் நம்ம பார்க்க முடியும் அப்படினாங்க. For many groups of animals or plants, then there are interesting patterns in diversity. The most well-known beings of latitudinal diversity. என்ன சொல்ல வராங்கன்னா, in general, species diversity decreases as we move away from the equator towards the poles. அதாவது இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈக்குவேட்டார்ல வந்துட்டு நம்ம டுவோர்ட்ஸ் நார்த் போல் சவுத் போல் இப்படி போகும்போது, நார்த் போல் சவுத் போல் இப்படி நம்ம போகும்போது, கீழ் நோக்கி போகும்போது ஒரு லெவல்ல வந்துட்டு ஸ்பீஷிஸோட வேரியேஷன்ஸ் நம்மளால பார்த்துட்டே வந்துட்டு இருக்க முடியும். அண்ட் ஒரு லெவல்ல வந்துட்டு ஸ்பீஷிஸோட வேரியன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருமா. ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருமா? இங்க என்ன இருக்கும், டெம்பரேட் ரீஜன் தான் இருக்கும். என்ன இருக்கும், டெம்பரேட். நம்ம முன்னாடியே பார்த்து கோல்டான, டெம்பரேட்னா கோல்டான இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெம்பரேட் ரீஜன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீஷிஸ் வேரியேஷன் நம்மளால பார்க்க முடியும். ஸ்பீஷிஸ் டைவர்ஷன் நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் தான் அந்த கோல்டை தாங்கி டெம்பரேட் ரீஜனை தாங்கி வளர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீஷிஸ் வந்துட்டு டெம்பரேட் ரீஜனை தாங்கி வளராது. ஸோ அதான் சொல்றாங்க, இந்த ஈக்குவட்டோரியல் லைன்ல இருந்து நம்ம ஒரு போல்ஸுக்கு போகும்போது நம்மளால இந்த ஸ்பீஷிஸ் வேரியேஷன் லெஸ் ஆகும், ஒரு லேயருக்கும் ஸ்பீஷிஸ் வேரியேஷன் டிஃபரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் எங்க அதிகமா இருக்கும், இந்த டிராபிக்கல் லேயர்ல தான் அதிகமா இருக்கும். With a few expeditional tropics, latitude range from 20.35 degree north and 25 degree north, harbor more than a species of temperature or the polar areas. அதாவது கொலம்போ located near the equator. கொலம்போ ஈக்குவேட்டர், இது கிளியரா எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க பாருங்க. கொலம்போ எங்க லொகேட் இருக்கு, ஈக்குவேட்டர் பக்கத்துல லொகேட் இருக்கிறதுல 1400 ஸ்பீஷிஸ் நம்மளால பார்க்க முடியுமா. ஓகேங்களா? 1500 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அதே நியூயார்க் பாருங்க, 41 டிகிரி ஆஃப் நார்த், 41 டிகிரி ஆஃப் நார்த் மேல போயிட்டு இருக்கிறதுல வந்துட்டு ஜஸ்ட் 105 ஸ்பீஷிஸ் தான் பார்க்க முடியும் பேர்ட்ஸ்ல. அதே நீங்க கிரீன்லாண்ட்லாம் பண்ணுங்க, ஐஸ்லாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 71 டிகிரி போகும்போது ஜஸ்ட் 56 ஸ்பீஷிஸ் தான் பார்க்க முடியுது. அப்போ அப்படி நம்ம ஒரு இதுல மேல போகும்போது நார்த் போல நோக்கி போகும்போது, டுவர்ட்ஸ் சவுத் போல போகும்போது, ஈக்குவேட்டர் லைன் வச்சு போகும்போது தள்ளி போகும்போது ஸ்பீஷிஸ் வேரியேஷன், ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றாங்க.
India, which இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ இந்தியா which matches a land area of tropical latitudes have more than 1200 species of birds. more than 1200 species. அப்போ இந்தியா ட்ராபிக்கலா சார்? இந்தியா ட்ராபிக்கல் டெம்பரேட் இல்லை. ட்ராபிக்கல்னா இந்தியா ஃபுல்லாக ட்ராபிக்கலாக இருக்கணும் இல்லை, எல்லாமே இருக்கு. ஒரு இடத்துல ட்ராபிக்கல் ரீஜன் இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து எல்லாமே இருக்கு. கோல்டு இருக்கு, டெசர்ட் இருக்கு, வெட்லாண்ட்ஸ் இருக்கு, ஸ்ப்ரிங் இருக்கு, மான்சூன் இருக்கு, எல்லா சீசன் இருக்கு தெரியுமா? அதான் இந்தியன்ஸோட வெரைட்டி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1200 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற. ஓகேங்களா? which is near to the equator. ஓகே, ரீஜன் லைக் ஈக்குவேடார். இப்போ இங்க ஒரு டவுட் வரும். ஈக்குவேடார் ஒரு ரீஜன், ஈக்குவேட்டார் ஒரு கண்ட்ரி. ஈக்குவேட்டார் வேற, ஈக்குவேடார் வேற. ஒரு கண்ட்ரி ஒரு ரீஜன் சொல்லுவோம். ரீஜன் யூஎஸ்ல இருக்க ஒரு ரீஜன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. டி வந்திருக்கு ஈக்குவேடார், அதுல என்ன வரும்? டி வரும். ஈக்குவேட்டார்ல டி வரும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே மாதிரி நேம் கொடுத்து எது கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். as up to 10 times as many species of vascular plants. Vascular plants 10 times அதிகமா இருக்குமா? equal to the area of temperate region. like temperate region க்கு ஈக்குவலா இருக்கும். இது midwest of USA ல. midwest of USA ல 10 times faster இருக்குமா? equatorன்ற ஒரு region மறந்துட கூடாது. the largely tropical Amazonian rainforest. Amazonian rainforest, Amazon forest நம்ம என்ன சொல்றோம்? lungs of world அப்படின்னு சொல்றோம். அதிக amount of oxygen, 22% of oxygen வந்து அங்க இருந்தா வருது. ஓகேவா? Amazonian rainforest in South America, Brazil இருக்கு. As the greatest biodiversity on the earth, it is the home of 40,000 species of plant. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். 40,000 நான் சொன்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் நம்ம படிச்சதே ஆகணும். ஓகே, 40,000 species of plant, 3,000 of fishes, 1,300 of species of birds. இந்த ஸ்பீஷிஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? 427 of mammals and 427 of amphibians, 378 of reptiles and more than 1,25,000 invertebrates. இது எல்லாமே பிரசன்டா இருக்கு. எங்க? அமேசான் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு? சவுத் அமெரிக்கா, பிரேசில் இருக்கு. ஓகேங்களா? scientists estimate that in this rainforest there might be at least 2 million insect species waiting yet to be discovered and named. இன்னும் 2 million insect வந்துட்டு நம்ம இன்னும் டிஸ்கவர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதை டிஸ்கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுத் அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கி அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதை வந்து டாக்குமெண்ட்ரியாக படம் பண்ணிட்டு இருக்காங்க. சில 2-3 இதில் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? லங்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த சீரிஸ் பேர் என்னது. அதில் ஸ்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்காக உள்ள என்ன இருக்குன்றத டிஸ்கவர் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அதை சொல்றாங்க, அது ஸ்டேஜ் ஷோ. எப்படி இந்த மேன் விஸ் வைல்ட்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஸ்டேஜ் அவங்க டூப் போட்டு தான் பண்றாங்க. அவங்க அது பேக்கப்லாம் இருக்கு, அவங்க டிஸ்கவர்லாம் பண்ண போகிறோம், சும்மா ஷோக்காக காசுக்காக தான் பண்றாங்க. பட் சில பேர் வந்து இல்லை கவர்மெண்ட் பெர்மிஷனோட தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் 2 million ஸ்பீஷிஸ் வந்து எட் டு பி டிஸ்கவர்டா இருக்கா அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல மட்டும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சோம். What is so special about the tropic that might account of the greater biological diversity? நாங்க எல்லாமே இருக்கு. டெம்பரேட்ல எல்லா ஸ்பீஷீஸும் வளர முடியும், எல்லாம் இது பண்ணி வளர முடியும். Ecologists and evolutionary biologists have proposed various hypotheses. Some important ones are speciation. Speciation நல்லா புரிஞ்சுக்கோங்க. Formation of new species. Speciationன்றது ஒண்ணுமே இல்ல, formation of நியூ ஸ்பீஷீஸ். அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்றோம். is generally a function of time. Unlike temperate regions subject to frequent glaciation in the past. Glaciationனா இந்த ஐஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது கிளாசியர் அப்படின்னு சொல்லும் போது ஐஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அந்த பேஸ்ல வருது. Tropical latitude have remained relatively undisturbed for millions of years and thus had a long evolutionary times for aspect of species. ஓகேவா? இது அந்த டைம் ஒரு இடத்துல பிரசன்டா இருக்க டைம் பேஸ் பண்ணி சொல்றது. அடுத்து என்னதுன்னா, tropical environment வந்து எப்படி இருக்குமா? unlike temperate ones. temperate வந்து ஒரு கூலெல்லாம் இருக்குது. ஓகேவா? are less seasonal, relatively more constant and predictable. ஓகேங்களா? விவசாயி இந்த மாசம் வந்தா விதை போடணும், இந்த மாசம் வந்து அறுவடை பண்ணணும், அவனுக்கு தெரியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அவனால. ஓகேவா? இப்போ வந்து மழை பெய்யும், இப்போ வந்து மழை பெய்யாது. இப்போ மாறி இருந்தா கூட ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம கிராமத்து சைட்லாம் போனீங்களா, தாத்தா வந்து இந்த மாசம் அந்த கிரவுண்ட் வந்து சும்மா இருக்கும், இந்த கிரவுண்ட் வந்து பசங்க ஆடிட்டு இருப்பாங்க. அதே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல வந்துட்டு விவசாயம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த மாசம் மறுபடியும் பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல தான் மழை பெய்ய போகுது, இந்த டைம்ல மழை பெய்ஞ்சாதான் விளைச்சல் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணி பண்றாங்களே. ஸோ அதே பேஸ் பண்ணி ட்ராபிக்கல் ரீஜன் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் as compared to temperate அப்படின்றாங்க. Such constant environmental promote நிச்சயன்றது வந்துட்டு
அந்த வாழக்கூடிய ஹேபிடேட் தான் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாற்றிக்கும் அந்த ஹேபிடேட் எப்படி இருக்கோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும் ஃபங்க்ஷனல் குரூப். அதான் நிச்சயன்றது. ஸ்பெஷலைசேஷன் அண்ட் லீட் டு த கிரேட்டர் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. அதனால கிரேட்டர் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, there are more solar energy. அதான் இது சூரியன் இருக்கு, ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்குல்ல, இந்த ஆட்டோட்ராபிக் வந்துட்டு ட்ராவல் எனர்ஜி ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி available in the tropics which is contributes to higher productivity. This is turn might contribute indirectly to greater diversity. higher productivity கொடுக்கிறதுனால அது greater diversity வந்து இது பண்ணுது அப்படின்ற இன்ஷூர் பண்ணுது அப்படின்னா. ஓகேவா, இதனால தான் 3 விஷயம் டெம்பரேட்டரை விட ட்ராபிக்கில் வந்து அதிகமாக வந்து விளைச்சல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா கண்ணா. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். அது என்ன சார் ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்னா, இப்போ உங்க வீட்டில் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, வீட்டில் வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருங்க. எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஸ்பீஷீஸ், வீட்டில் வேறு என்ன இருக்கவங்கன்னா ஏதாவது பெட் ஏதாவது வளர்க்குறீங்க அது ஒரு ஸ்பீஷீஸ், அப்புறம் வீட்டில் கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பீஷீஸ், வீட்டில் பல்லி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பீஷீஸ், வீட்டில் குட்டி குட்டி இன்செக்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பீஷீஸ். இப்படி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் வீட்டை மட்டும் பொறுத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பீஷீஸ் பார்க்க முடியும். இதே நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டு எதிர் வீட்டில் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போஸ் பூனை வளர்க்குறாங்க, வேறு ஆடு மாடுலாம் வளர்க்குறாங்கன்னா அது சேர்த்து இன்னொரு ஸ்பீஷீஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்கும் அதோட கொஞ்சம் 50 ஸ்பீஷீஸ் இருக்கும். அதே உங்கள் ஏரியாவுக்கு போகிறீங்க, உங்கள் ஏரியா அந்த வார்டு கவுன்சில் அந்த ஏரியாக்கெலாம் போகும்போது அந்த 50 ஸ்பீஷீஸ்லேருந்து ஒரு 100 ஸ்பீஷீஸ் போகும். 100 ஸ்பீஷீஸ் உங்கள் ஏரியாவிலேருந்து அப்படியே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு அப்படின்னு போகும்போது ஒரு 1,00,000 ஸ்பீஷீஸ் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி கொஞ்சமா ஸ்பீஷீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தெரியுமா, ஒரு ஏரியாவை பொறுத்தல இருந்து. இப்போ இந்த ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் தான் இருக்கு, கம்மியான ஏரியாவில் வந்துட்டு கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அதே நம்ம ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் நம்ம பார்க்க முடியும். பட் இது ஒரு அளவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஸ்பீஷீஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இங்க என்ன ஸ்பீஷீஸ் இருக்கோ அதே தான் கேரளால இருக்க போது, கர்நாடகால இருக்க போது. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் 1,00,000 ஸ்பீஷீஸ் இருக்குன்னு பாத்தீங்க, அப்ப தமிழ்நாடு கேரளாவும் பாத்தீங்கன்னா 1,00,000 ஸ்பீஷீஸ் தான் இருக்க போகுது. நான் ஸ்பீஷீஸ் சொல்றேன், கப்புன்றது ஒரு ஸ்பீஷீஸ், நாயின்றது ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ இங்க தமிழ்நாட்டில் என்ன இருக்கோ அதே தான் அங்கே அப்படியே உலகம் ஃபுல்லா பார்க்கும்போது கொஞ்சம் தான் வேரியேஷன் வரப்போகுது. ஓகேவா, அப்போ ஓரளவுக்கு தான் இந்த ஸ்பீஷீஸோட வேரியேஷன் வந்து இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், அதுக்கு மேல வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்க போறதா இந்த ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. During his pioneering and extensive exploration in a wilderness of South America jungles, the greater German naturalist and geographer Alexander von Humboldt, யாரே நம்ம தலைவர் தான் Alexander von Humboldt observed that within the region the richness is increasing with increasing the explorer area. நம்ம ஒரு ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த richness diversity வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற. பட் ஒன்லி அப் டு அ லிமிட். இது என்னது நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் வந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 1,00,000 ஸ்பீஷீஸ் இருக்குப்பா, அப்போ கேரளாவில் எவ்வளோ இருக்கும்பான்னு கேரளாவில் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்க என்ன ஸ்பீஷீஸ் இருக்கோ அதே தான் கேரளாவில் இருக்கு. அப்படியே சேர்த்து ரெண்டுத்துலையும் ஒரே ஸ்பீஷீஸ் தான் இருக்கு. அப்போ கர்நாடகாவை சேர்த்து பண்ணுவோம், கர்நாடகா அதே ஸ்பீஷீஸ் தான் இருக்கு. 1-2 தான் வேரியேஷன் வருதே தவிர பெருசான வேரியேஷன் வராது, அதான் லிமிட் வரைக்கும் இருக்கு. இன்ஃபேக்ட் தி ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அண்ட் ஏரியா is wide variety of taxa. நிறைய குரூப் தான் நம்ம சொல்லுவோம் taxa அப்படின்னு சொல்லுவோம். Angiosperm, plants, birds, bats, freshwater fishes இதெல்லாம் ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் taxa வருது. Turns out to be rectangular hyperbola. இப்படி on the logarithm scales and relationship of the straight lines is limited in the equation. இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அப்படியே நிறைய வந்துட்டு அப்படியே கம்மியாக அப்படி கான்ஸ்டன்டா இதாகிட்டு இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு நல்லா ஒரு 2-3 நாள் வந்து சூப்பராக மார்க் வந்துட்டே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் மார்க்ல மார்க் டெஸ்ட் நல்லா மார்க் வந்துட்டு இருக்கும், அடுத்த மார்க் டெஸ்ட்ல அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குங்களா, அதே தான் சொல்றாங்க. ஓகேங்களா, பட் அப்படிலாம் கம்மியாக கூடாது. ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா log s is equal to log c plus z log a. இதுல s வந்து ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் பத்தி பேசுது, a வந்து ஏரியா அது நல்லா தெரியும், z வந்து ஸ்லோப் ஆஃப் தி லைன் ரெக்ரெசிவ் ஸ்லோப் ஆஃப் தி லைன் கோஎஃபிஷியன்ட் பத்தி பேசுது, அப்புறம் c வந்து y இன்டர்செப்ட் வந்து பேசுது. ஓகேங்களா, ecologists have discovered that the value of z line என்ன சொல்றாங்க, ஸ்லோப் லைன் வந்து எங்க லைஸ் ரெக்ரெசிவ் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு ranges of 0.1 to 2 regardless of taxonomical group or the region where it's a plant in the Britain, birds in a California or molluscus in a New York statue. The slopes of the region, slopes பார்த்தா lines are amazingly similar, ஒரே மாதிரி சிமிலரா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து பார்த்தா இப்போ இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கோம், இவன் வந்துட்டு கொஞ்சமா கான்ஸ்டன்டா இவனும் அவ்வளோ 1,00,000 ஸ்பீஸ் தான் எடுக்க போறான். இப்போ இந்த கண்ட்ரில பார்க்கும்போது இவனும் கொஞ்சமா இதாகி எவ்வளோ 1,00,000 ஸ்பீஸ் தான் வரப்போகுது. பட் அவனுக்கு என்ன டக்குன்னு ஃபர்ஸ்ட் 10,000 பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க, கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்றான் என்ன பண்றான்,
10 ஓவர்ல என்ன பண்ணிட்டான், பட்டு 10 ஓவர் 150 ரன் அடிச்சிட்டான். ஆனா 20 ஓவர்ஸ் முடியும் போது அவனோட டார்கெட் டோட்டலா எவ்வளவு அடிச்சிருக்கானா 200 ரன் தான் அடிச்சிருக்கான். ஓகே, 10 ஓவர்ல என்ன பண்ணிட்டான், 150 ரன் அடிச்சிட்டான். பட் அவன் டோட்டல் ரன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 200 தான் அடிச்சிருக்கான் 20 ஓவர்ஸ்க்கு ஐபிஎல்ல. ஓகேங்களா, இப்போ செகண்ட் பேட்ஸ்மேன் வராங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு இன்னொரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வராங்க வச்சுக்கோங்களேன். அவங்க 10 ஓவர்ல 80 ரன் மட்டும் அடிச்சிருக்காங்க. 10 ஓவர்ல என்ன பண்ணிருக்காங்க, 80 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க 20 ஓவர் முடியுமா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. எப்படி மேட்ச் ஜெயிச்சாங்க, ஆடி ஜெயிச்சாங்க. ஓகேவா, அப்போ இவன் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வேரியேஷன் இருந்து அப்புறம் டவுன் ஆயிடுச்சு. இவன் வந்துட்டு அப்படியே கான்ஸ்டன்டா வேரியேஷன் வந்திருக்கல, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சோம். But if you analyze the species variation relationship among the very large areas like the entire continents, you will find the slope of the line to much steeper போகுமா, இது Z line in the range of 0.6 to 1.2. அதே நீங்க ODI மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் போகும்ல, அதை சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், frugivores, fruit-eating birds and mammals in a tropical forest of different continents, the slope is found to be 1.15. ஓகே, அதுல இருக்குமா அந்த ஸ்லோப் 1.15 இருக்கும். அதை டினோட் பண்றாங்க, ஸ்லோப் டயகிராம் கிராஃப்ல வந்துட்டு டினோட் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இத பத்தி பேசக்கூடியது இந்த ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் பத்தி. ஓகேவா, அடுத்தது இப்போ இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஓகேவா, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஈகோசிஸ்டத்துக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்படிலாம் பண்றோம், இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அதுல நம்ம பார்க்க போறோம். Does the number of species in a community really matter in the functioning of the ecosystem? Yes. Really matter in the functioning of ecosystem. இவங்களுக்கு ஆன்சர் தெரியல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆன்சர் இஸ் வெல் நாட் வெல் நோ. பட் இந்த உலகம் மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ், இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு லைனும் கொடுத்துருப்பாங்க. நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கிற இடத்துல வந்து என்ன இருக்குமா, நல்ல ரிச் டைவர்சிட்டி இருக்குமா. கம்மி அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்கிறது டைவர்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கிராப் ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, the question of this ecology has not been a definite answer. பட் இருந்தாலும் சொல்றேன், for many decades, ecologists believe that the communities with more species generally tend to be more stable. More species இருக்கிறது more stable இருந்திருக்கு than those with less species. Less species விட more species இருக்கிறது எப்படி இருந்துச்சு, இது வந்துட்டு ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். What is the stability of biological community? A stable community should be not show too much variation in productivity. Productivity too much variation. Productivity இருக்க கூடாது இல்ல, too much variation இருக்க கூடாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வேரியேஷன் காட்டிட்டு இருக்க கூடாது, அதான் சொல்றாங்க. ஓகேங்களா, it must be either resistant-ஆ இருக்கணும், pest resistant, அதெல்லாம் resistant-ஆ இருக்கும். reliance to occasional disturbance, அதான் disturbance-லாம் வரதுக்கு அது resistant-ஆ ஆக்ட் ஆகணும். நேச்சுரலாவும் இருக்கலாம், மேன்மேடாவும் இருக்கலாம். எது சொல்றாங்க, disturbance resistant சொல்ல. And it must be also resistant to invasion of alien species. இங்க என்ன alien species சொல்லியிருக்காங்கன்னா, ஆரிஜின் இல்லாத ஸ்பீஷிஸ். இப்போ இந்த ஸ்பீஷிஸ், இந்த பிளான்ட் வந்து எங்க இருந்து வருது, அமெரிக்காவில தான் வளர்ந்துட்டு இருக்கும். இந்த பிளான்ட் வந்து இந்தியாவில் நம்ம பார்க்க முடியும். ஆமா, நம்ம என்ன பண்றோம், அமெரிக்கால இருந்து வரும்போது இந்த பிளான்ட் எடுத்து வந்து இந்தியாவில் வளர்த்து விட்டுறோம். இந்தியாவில் வந்து இந்த பிளான்ட்டை கண்ட்ரோல் பண்றது இதுக்கான பிரெடேட்டர் யாருமே இல்லை. இதுக்கான பிரெடேட்டர் யாருமே இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, இது கோடி கணக்கில் வளர்ந்து மிச்சம் நம்ம இருக்கிற லேண்ட் ஸ்பீஷிஸ், இண்டிஜினியஸ் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பின்னாடி ஒரு நினைக்கிறேன், இந்த இண்டிஜினியஸ் ஸ்பீஷிஸ் வந்து அழிச்சிருது. அதாவது நம்ம லேண்ட்லேயே நமக்குன்னு வளரக்கூடிய லேண்டை வந்து அழிச்சு விட்டுட்டு என்ன பண்ணுது, வெளியிருந்து வந்ததை வந்து ஃபுல்லாக இது பண்ணுது. ஏன் அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவன் நாட்டில் இருந்தானா அவனுக்கு ஏதோ ஒரு ப்ரெடேட்டர் இருப்பான், அவனை கண்ட்ரோல் பண்ணிப்பான். பட் இவன் நம்ம நாட்டில் வந்ததுனால இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாதனால என்ன பண்ணுறான், இவன் நம்ம ஊர் ஆளுங்களாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சோம். We don't know these attributes are linked to the species richness in a community, but David Tillman, long-term ecosystem experiment using the outdoor plot provides some tentative result. Tillman தான் சொல்லிருக்காரு, இந்த outdoor plot யூஸ் பண்ணி சொல்லிருக்காரு. Found the plots with more species showed less year-to-year variation in a total biomass. Total biomassல less variation வந்து நிறைய species இருக்கு, less variation வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. He also showed that his experiment is increased diversity contribute to the higher productivity. Increased diversity என்ன பண்ணுது, கான்ட்ரிபியூட் என்ன பண்ணுது, ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஹை பண்ணுது. இன்க்ரீஸ் டைவர்சிட்டி இருக்கிறது ப்ரொடக்டிவிட்டி நமக்கு ஹையா பண்ணி கொடுக்குது. Although we not understand the completely how species or richness contribute to the well-beings of the ecosystem. இப்போவும் நமக்கு இந்த well-being of ecosystemல richness தெரியல அப்படின்றாங்க. We know enough to realize that rich biodiversity is not only essential for ecosystem health but imperative with the survival of the human race on the planet. இப்போ இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த பிளான்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம தள்ளி போயிடக்கூடாது. அந்த பிளான்ட் உயிரோடு இருந்தாதான் அந்த பிளான்ட்டை சாப்பிட்டு வாழக்கூடிய ஆடு மாடு உயிரோடு இருக்கும், அந்த ஆடு மாடை சாப்பிட்டு வாழக்கூடிய நம்ம உயிரோடு இருப்போம். ஸோ இந்த ஸ்பீஷிஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஹியூமன் ரேஸ் வந்து வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூச்சியால் எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல், இந்த பூச்சியால் என்ன ஹெல்ப்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி தான் என்ன பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க ப்ராடு
ரிலேஷன்ஷிப்னு படிப்பீங்க. அந்த பூச்சியால் என்ன ஹெல்ப், அந்த பூச்சி போய் பாலினேஷன் பண்ணாதான் ஃப்ரூட் கிடைக்குது, பழம் கிடைக்குது, காய்கறி கிடைக்குது. அந்த காய்கறி எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஹியூமன் ரேஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த எக்ஸ்டிங்ட் ஆகாம இருக்குது, ஹியூமன் ரேஸ்க்கு அந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. At the time when we are losing species at an alarming pace, one might ask that is really matter for us if a species became extinct. அதான் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த அழிஞ்சிருச்சுன்னா இப்போ எனக்கு என்ன, சத்தா எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன அப்படிலாம் கேட்டுருக்கூடாது. Would a Western Ghats ecosystem be less functional if one of its tree frog species lost forever? கண்டிப்பா இருக்கும். Is our quality of life affected if, says, instead of 20,000 species as 50,000 species of ants on earth? 20,000 species இருக்குன்னு நம்ம பார்த்தோம், 15,000 species தான் மாறிச்சுனா. எறும்பு வந்து 20,000 இருக்குன்னு பார்த்தோம். அது 5,000 ஸ்பீஷிஸ் அழிஞ்சு போச்சா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நமக்கு கெட்டது நடக்கும். நம்ம ரேஸுக்கு, ஹியூமன் ரேஸுக்கு நடக்கும். ஏன்னா ஒண்ணுக்கு ஒன்று டிபெண்ட் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு டைரக்டா டிபெண்ட் ஆகல, பட் அதை டிபெண்ட் ஆகி சாப்பிட்டு வரதுல ஃபுட் செயின், ஃபுட் வெப்லாம் பார்த்தோம்ல, அதுல நம்ம டைவர்சிட்டியும் கன்சர்வ் ஆயிருக்கும். நம்ம ஸ்பீஷியல் டைவர்சிட்டி, நமக்கு ஃபுட் கன்சர்வேஷனும் அடங்கியிருக்கும் அப்படின்றாங்க. There is no direct answer to such naive questions, but we can develop a proper perspective through an analogy. Okay, அத நம்ம என்ன சொல்றோம்? Revert proper hypothesis. Revert proper hypothesis. Repeat அடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க பாருங்க. Repeat அடிச்சிருவேன்டா உனக்கு அப்படின்றது. Repeat அப்படின்றது ஒரு ஸ்க்ரூ மாதிரி டேர்ம் தான் என்ன சொல்லுவோம்? Repeat அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. அந்த ஏரோப்ளேன்ல வந்து நம்ம சீட் இருக்கும், ஸ்கீட் எல்லாமே டைட். ஒரு ஏரோப்ளேன் எப்படி இருக்கும்? ஸ்க்ரூ எல்லாம் டைட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஏரோப்ளேன்ல வந்து நம்ம என்ன பயோடைவர்சிட்டின்னு கன்சர்வ் பண்ணிக்கோம். ஓகேங்களா? இந்த ஏரோப்ளேன்ல இருந்துட்டு நீங்க ஒரே ஒரு சீட்டை மட்டும் எடுத்துட்டீங்க, உள்ள உட்காருவாங்களா, அந்த ஒரே ஒரு சீட்டை மட்டும் எடுத்துட்டீங்களா, அந்த ஏரோப்ளேன் பறக்குமா பறக்காதா? பறக்கும், சூப்பரா பறக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஏரோப்ளேனை டோர் எடுத்துட்டீங்க, டோர் எடுத்தோன்னா ஏரோப்ளேன் பறக்குமா பறக்காதா? பறக்கும். இப்போ 2 3 4 5 சீட் எடுத்துட்டீங்க, அந்த ஏரோப்ளேன் பறக்குமா பறக்காதா? பறக்கும். ஆனா இதே மாதிரி நீங்க ரொம்ப வைட்டலான அது இன்ஜின்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டீங்க, இன்ஜின்ல இருந்து ஒரு துண்டி பீஸ் எடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த ஏரோப்ளேன் பறந்து கீழே விழுந்துரும். ஓகேங்களா? அப்போ ஏரோப்ளேன்ல இருந்து கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனை வச்சு நம்ம ஒரு பீஸ் எடுக்கிறோம்னா ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸ்டிங்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, அந்த ஏரோப்ளேன் வந்து அழியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே ஏரோப்ளேனை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஏரோப்ளேன் வந்து பயோடைவர்சிட்டி. ஏரோப்ளேன்ல வந்து நமக்கு தேவையில்லாத அன்வான்டான ஸ்பீஷிஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அது எக்ஸ்டிங்ட் ஆக மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பீஷிஸ் வந்து சப்போஸ் எக்ஸ்டிங்ட் ஆயிருச்சுன்னா, அழிஞ்சு போயிருச்சு, நம்ம எடுக்கிறோம்ல, இன்ஜின்ல இருந்து எடுக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ட் ஆயிருச்சுன்னா அந்த ஏரோப்ளேனே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பயோடைவர்சிட்டி கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு. அதான் ரிவீட் ப்ராசஸ் ஹைபோதீசிஸ். இதை சொன்னவர் யாரு அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் ஈகாலஜிஸ்ட் பால் என்க்ரிச். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. In aeroplanes சொல்லிருக்காங்க, all points are joined together using thousands of rivets. Rivets நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பீஷிஸ். rivets ஸ்க்ரூ மாதிரி. ஓகேங்களா? If every passenger traveling start popping a rivet take home, causing a species to become extinct. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க? எல்லாரும் ஒரு ரிவீட் வந்து உருட்டு போறாங்க, ஒரு ஸ்க்ரூ வந்து உருட்டு போறாங்க. ஓகேங்களா? It may not affect flight safety, proper functioning of the ecosystem. ஒன்றும் ஆகாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டிங்ட் ஆச்சுன்னு, ரொம்ப இம்பார்ட்டன்டானதெல்லாம் எக்ஸ்டிங்ட் ஆச்சுன்னா அந்த ஃபிளைட்டுக்குலாம் ஒன்றும் ஆகாதுன்றாங்க. பட் ஆஸ் மோர் அண்ட் மோர் ரிவீட்ஸ் ஆர் ரிமூவ், பட் நீங்க பாட்டு ரிவீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா, பிளைன்ல தான் அப்படி பறக்கும். டிரைவர் மட்டும் தான், பைலட் மட்டும் தான் போயிட்டு பின்னாடி பார்த்தா பேசஞ்சர் வர மாட்டேன், பேசஞ்சர் அப்படி ரன்வேல உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் உருவி விட்டீங்களா, the plane become dangerously weak over a period of time. Furthermore, which rivet is removed? எந்த ரிவீட் நீங்க ரிமூவ் பண்றீங்க? இன்ஜின்ல இருந்து ஏதாவது ரிவீட் ஏதாவது ரிமூவ் பண்ணீங்க, அவ்வளவு தான், கிரிட்டிக்கல் தான், முடிஞ்சு விட்டுச்சு. ஓகேவா? லாஸ் ஆஃப் ரிவீட்ஸ் ஆன் த விங்ஸ், அதாவது கீ ஸ்பீஷிஸ் தான் சொல்றாங்க. ஓகே, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகே, ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கம்பாரிசன் வந்து சொல்றாங்க. ஓகே, நம்ம கிளாஸ்ல எப்பவுமே ஒரு கம்பாரிசனோட பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இவனே நம்ம கிளாஸ் அப்படிதான் இருக்கும். சரி, இவனே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? கீ ஸ்பீஷிஸ் த டிரைவ் மேஜர் ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் நம்ம லாஸ் ஆயிடும், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாங்க. இட் ஆப்வியஸ்லி மோர் சீரியஸ் த்ரெட் டு த ஃபிளைட் சேஃப்டி தென் லூஸ் அ ஃபியூ ரிவெட்ஸ் ஆன சீட்ஸ் ஆஃப் விண்டோஸ் இன்சைட் த பிளேன். ஓகே, சீட்டு விண்டோ ஓகே அதெல்லாம் போனா பரவாயில்ல ஒரு பிளேன்ல, பட் ரொம்ப கீயா இருக்கு, இந்த விங்ஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவெட்டை காணோம், இல்ல இன்ஜின்ல இருக்க ஒரு ரிவெட்டை காணோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த ஃபிளைட் பறக்கிறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பீஷிஸ் வந்து பயோடைவர்சிட்டி எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பயோடைவர்சிட்டி வந்துட்டு உயிர் வாழ்றதுக்கு, இந்த டைவர்சிட்டி உயிர் வாழ்றதுக்கு, நம்ம ஹியூமன் ரேஸ் ஒரு ஸ்பீஷ் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்றாங்க. அதான் ரிவீட் ப்ராப்பர் ஹைபோதீசிஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்ன லாஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆயிருக்கா? கண்டிப்பா ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுல ஆம்பிபியன் தான் ரொம்ப லாஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஆம்பிபியன் என்ன பண்ணுது? அழியக்கூடிய நன்மையில மோல் வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கு. நிறைய பேர் ஜிம்னோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம்பிபியன் தான். While it's doubtful if any new species are being added, ஏதாவது நியூ ஸ்பீஷிஸ் ஆட் ஆகலையா அப்படின்னு டவுட் இருந்தா கூட கண்டிப்பா ஸ்பீஷிஸ் செத்து போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு. ஓகேவா? into the 𝑬𝒑𝒑𝒔 of species there is no doubt. இதுல இந்த விஷயத்துல டவுட் இல்லை. இதுல about continuing losses.
ஜெயிப்போமானா எனக்கு தெரியாதுப்பா, ஆனா கண்டிப்பா தோப்போம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தோக்கிறது நம்ம நடந்துட போமா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பா என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு ஸ்பீஷிஸ் வந்து நம்ம பயோடைவர்சிட்டி லூஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா, அதுல யார் பக்கத்துல இருக்கா அப்படின்னா, the biological wealth of our planet has been declining rapidly and accusing the finger clearly pointing towards human activity. இதெல்லாம் நடக்குது, ஹியூமன் ஆக்டிவிட்டியால தான் நடக்குது. ஓகேங்களா, மோஸ்டா ஹியூமன் ஆக்டிவிட்டி தான். ஹியூமன் வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, ஹியூமன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மொக்கையா போயிருச்சு. ஓகேங்களா, the colonization of tropical Pacific islands by human is said to have led in the extinction of more than 2000 species of native birds. ஓகேங்களா, அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அங்க ஐலாண்ட்னா தெரியல, நாலு புறமா கடலும் சுத்திட்டு இருக்கோம், அங்க வந்து யாருமே உயிர் வாழல, அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் உயிர் வாழல. ஒன்ஸ் அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் போய் அங்க வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னாச்சா, 2000 ஸ்பீஷிஸ் ஆஃப் நேட்டிவ் பேர்ட்ஸ் அழிஞ்சு போச்சா. எல்லாத்தையும் குருவியை சுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, the IUCN Red List 2004 வந்து documentation extinction of 784 species including 338 vertebrates, 359 invertebrates and 87 plants in last 500 years. இப்போ லாஸ்ட் 500 இயர்ஸ்ல 784 ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்ட் இருக்கு, அழிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. எதனால? ஹியூமன்ஸால தான், நம்ம தான். Some example of recent extinction includes that dodo plants, Mauritius quagga ஆப்பிரிக்கால, தைலாசின் ஆஸ்திரேலியால, ஸ்டெல்லா சீகவ் ரஷ்யால, 3 subspecies பாலி, ஜவான், காஸ்பியா ஆஃப் டைகர். பார்த்தீங்களா, டைகரோட அந்த 3 சப்ஸ்பீஷிஸே அழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டைகர்லாம் பார்க்கவே முடியாது. The last 20 years alone have witnessed around 27 species disappear of 27 species. 20 இயர்ஸ்ல வருஷத்துக்கு ஒண்ணுன்னு வச்சா கூட ஒரு ஸ்பீஷிஸ் தான் போயிட்டு இருக்கும். பட் அதை விட டபுளா போயிட்டு இருக்கும். 27 ஸ்பீஷிஸ் வந்து என்ன இருக்கு, அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா. ஓகேவா, careful analysis of record shows extinction across taxa group are not random. Some groups like amphibians, இங்க வந்து பாத்தீங்களா, some groups like amphibians appear to be more vulnerable to extinction. அப்போ யாரு ரொம்ப எக்ஸ்டிங்ட் ஆகிறதுக்கு ரொம்ப இதா பக்கத்துல இருக்காங்கன்னா amphibians. gymnosperm போடுவேன், gymnosperm only in plants. ஓகேங்களா, %32% of all amphibian species. ஆனா இங்க பாருங்க, 31% of all gymnosperm species in the world is a threat of extinction. அப்போ gymnosperm விட 31 விட 32 தான், amphibian தான் அதிகமான த்ரெட்ல இருக்கு. ஓகேவா, gymnosperm கிடையாது. பிளான்ட்னு கேட்டா நீங்க gymnosperm எழுதலாம், பிளான்ட் மட்டும் கேட்டா gymnosperm எழுதலாம். பட் உலகத்துல எது அதிகமான இருக்கு அப்படின்னா amphibians தான் அழியக்கூடிய நிலைமையில இருக்கு. ஓகேங்களா, grim scenario, extinction is a fact is more than 15,500 species of the worldwide range facing the threat of extinction. 15,000 இருந்தாலும் இந்த ரெண்டு ஸ்பீஷிஸ் தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு. ஓகே, அழிய போற நிலைமையில. 23% of mammal species, mammals வந்து 23%, 32% of amphibians, 31% of gymnosperm வந்து threat of extinction இருக்கு. ஃபர்ஸ்ட் எது இருக்கு, amphibians இருக்கு, அதுக்கப்புறம் தான் gymnosperm வருது. From the study of the history of life on the earth through the fossils records படிப்போம்ல, இந்த Indus Valley civilization வச்சு படிச்சிருப்போம் இல்லையா, எப்படிலாம் மனித குலம் போட்டுச்சு, அது என்ன ஸ்பீஷிஸ் நம்ம பார்க்கலாம். Learn in large scales of lot of species like one of the we are currently witnessing all has happened earlier even before human appeared on its scene during the long period, அதாவது 3 billion yearsக்கு முன்னாடி. Since the origin diversification of the life on earth is a 5 episode of mass extinction. How is the sixth episode இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன சார் சீரிஸ் மாதிரி பேசுறீங்க, 5 எபிசோட் முடிஞ்சிருச்சு. 5 எபிசோட் எப்பன்னா நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாடி, ஹீரோல வில்லன் வரதுக்கு முன்னாடி 5 எபிசோட் முடிஞ்சாச்சு. 5 எபிசோட் முடிஞ்சாச்சு. வில்லன் யாரு, ஹியூமன்ஸ் தான். வில்லன் வரதுக்கு முன்னாடியே பல பேர் சத்துட்டு இருந்தாங்க, 3 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து சத்துட்டு இருக்காங்க. ஓகேவா, ஆனா வில்லன் வந்துட்டான், 6th எபிசோட்ல இருந்து வில்லன் வந்துட்டான். 6th எபிசோட் இப்போ நடந்துட்டு இருக்கு. 6th extinction எபிசோட்னா ஒரு எபிசோட் ஒரு இது அழிஞ்சிட்டு இருக்குது. ஓகேவா, presently இந்த progress different from a previous episode, கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். The difference in the rate that current species extinction rate are estimated to be 100 and 1000 times faster than a pre-human times. அந்த 5 எபிசோட விட 1000 times faster இருக்கும். 100 to 1000 times faster-ஆ இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்றாங்க. ஓகே, இந்த 6th எபிசோட்ல 6th extinctionல வந்துட்டு 1000 times faster-ஆ வந்துட்டு நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஸ்பீஷிஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. and our activities are responsible for the faster rates. பாத்தீங்களா, இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஆக்டிவிட்டி தான் அதுக்கு முக்காவாசியான காரணமே. முக்காவாசி நம்ம ஆக்டிவிட்டி மட்டும் தான் காரணமே.
Ecologists warn that if present trends continue, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அவனே அவ்வளவுதான் செம்பேல தான். Nearly half of all the species on the earth might be wiped out within the next 100 years. அவ்வளவுதான். 3000 பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 2000 தாண்டாதுடா அந்த உலகம் அப்படின்றது நம்ம சயின்டிஸ்டும் பயாலஜிஸ்டும் நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பட் வார்னிங் எல்லாம் கேட்டு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? In general, loss of biodiversity in a region may lead to என்ன பண்ணுது? Decline of plant production, lower resistance of environmental perturbation such as drought அதெல்லாம் வந்துரும். ஓகே, தண்ணியில பற்றாக்குறை வந்துரும். தண்ணியில பற்றாக்குறை வந்துச்சுன்னா நிலம் நல்லா இருக்காது. நிலத்துல வந்து தண்ணி இல்லைன்னா வளர முடியாது. செடியெல்லாம் ஒண்ணுமே வளராது. Increased variability in certain ecosystem processing வந்துரும், such as plants productivity, water use and pest disease cycles. இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? Cause of biodiversity loss. எதுனால காஸ்? ஹியூமன் காஸ் தான். ஓகே, மெயினா the acceleration rate of human extinction that the world is facing now are largely due to the human activity. நம்மளால மட்டும் நம்ம ஸ்பீஷிஸை மட்டும் இந்த உலகத்துல இருந்து எடுத்துட்டோம்னா உலகம் ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஒரு கதை வேற இருக்கு. ஓகேவா? கடவுள் நார்மல் இந்த சயின்ஸை விட அப்பார்ட் பண்ண ஒரு ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, கடவுள் வந்து ஹியூமன்ற ஒரு இவன் மட்டும் படைக்காம இருந்தானா கோடிக்கணக்கான ஜீவராசிங்க வந்து நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷனை மட்டும் படைச்சு விட்டுட்டு கோடிக்கணக்கான ஜீவராசிகளை துன்பப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹியூமன் மட்டும் இல்லைன்னா எல்லா ஸ்பீஷும் நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம தான் மிகப்பெரிய காசா இருக்கும் பயோடைவர்சிட்டி லாஸ். ஓகேவா? there are 4 major causes. என்னென்ன பண்றோம்? நம்ம ஈவில் குவாட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ரேட் 4 தானே. ஸோ அப்படின்றது டிஸ்கிரைப் என்னென்ன 4 மேஜர் லாஸஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேபிடேட் லாஸ் இன் ஃப்ராக்மெண்டேஷன். அது என்ன சார் ஹேபிடேட் லாஸ் இன் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இப்படி இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஒரு ஏரியால ஃபுல்லா என்ன இருக்கு? ஒரு காடு இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா எப்படி இருக்கு? சூப்பரா காடுலாம் அழகா இருக்கு. டிங் 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 காடு இருக்கு. ஃப்ராக்மெண்டேஷன் என்னது? குட்டி குட்டியா ஃப்ராக்மெண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்றான் ஒருத்தன்? என்ன பண்றான்? எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க அப்பா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். எங்க அப்பா யாரு? எங்க அப்பா பெரிய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். நான்லாம் உலகத்துல வந்துட்டு நான்லாம் சிட்டில இருக்க மாட்டேன் சார், நான்லாம் அப்படியே போன காட்டுல தான் சார் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? இங்க போய் வீடை கட்டி விட்டுறான். என்ன பண்ணிடுறான்? இங்க போய் என்ன பண்ணிடுறான்? வீடை கட்டி விட்டுறான். சென்ட்ரல் அதுல வந்துட்டு வீடை கட்டி விட்டுறான். இப்போ வீடை கட்டி விட்டுறேன்னு அவனுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் என்ன பண்ணி என்ன அவன் மட்டும் அங்க வீடை கட்டி வச்சுறான், நானும் காசு சம்பாதிச்சு நானும் எங்க அப்பா ஐஎஃப்எஸ்ஐ நானும் அந்த ஃபாரஸ்ட்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்புறம் வரதெல்லாம் என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா காட்டை அடிச்சு ஃபர்ஸ்ட் இவன் வீடு கட்டானா, இவன் ஒரு வீடு கட்டினான், இவன் வீடு கட்டிட்டான். இப்போ இந்த வீடுலாம் வந்துருச்சு, 4-5 வீடு வந்துருச்சு. இப்போ 4-5 வீட்டுக்கு பொருள் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? வெளியே போய் தான் ஆகணும். இந்த காட்டை விட வெளியே போய் ரொம்ப தூரம் போய் ஆகணும். இப்போ ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான், அடப்பாவி இவங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க, நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சா நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிச்சு விட்டான். சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்ச உடனே அதுலயும் கொஞ்சம் காட்ட அழிச்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் கம்பெனிக்காரன் வந்து பாக்குறேன். கம்பெனிக்காரன் வந்து பார்த்து பரவாயில்ல, இந்த குட்டி இடத்துல கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு 4-5 வீடு இருக்கு, இங்க ஒரு ஏரியா வளைச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அம்பானி நான் தான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? மிச்சம் இருக்கிற இதையும் காட்டையும் அழிச்சிட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் ஃபேக்டரி கட்டிட்டான். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டா நம்ம ஹேபிட்டேட் அடிச்சுட்டு இருக்கோம்ல, அப்போ அந்த காட்டுக்குள்ள இருக்க அனிமல்ஸ் என்ன ஆச்சு? செத்து போயிடுச்சு. காடு இல்லை, வீடு இல்லை, என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படி நம்ம ஃப்ராக்மெண்டா ஒரு ஃப்ராக்மெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம்ல, இதை நம்ம சொல்றோம் ஹேபிட்டேட் லாஸ் ஃபார் ஃப்ராக்மெண்ட் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது. இப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் நம்ம டீட்டெயிலாக படிச்சிடலாம். This is the most important cause of driving animals and plants to extinction. இதுதான் இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு காட்டுக்குன்னா ஒருத்தன் போய் வீடு கட்டுவான், அப்புறம் அவன் பின்னாடி வர்றான், பின்னாடியே போயிடும், அப்புறம் அங்க இருந்து ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிக்கும். The most dramatical example of habitat loss comes from the tropical rainforest, once covering more than 14% of Earth lands. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்குமா? No more than 6%. இப்போ அவ்வளவு 6% தான் இருக்கும். 14%. ஒரு காலத்துல நல்லா இருந்த குடும்பம் இப்போ நாசமா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் சொல்றது. 14% ஆஃப் எர்த் லேண்ட்ஸ் வந்துட்டு இப்போ 6% அளவு கூட தான் இல்லை அப்படின்றாங்க. They are being destroyed fast. டக்குன்னு போயிட்டு இருக்கு எல்லாம். கொஞ்சம் வார வச்சம் பாக்குறதே இல்லை. ஓகே, ஃபேக்டரிக்காரன் என்ன பண்ணுவான்? ஃபேக்டரிக்காரன் எனக்கு வாரணும் சொல்லி ரோடு போட்டுருவான். இப்படி ரோடு போட்டோடனே அதையும் அழிச்சு விட்டுருவான். அது மாதிரி சொல்றது. By the time you finish reading this chapter, இந்த சாப்டர் நம்ம எடுத்துட்டு கூட 2-3 மணி நேரம், அப்போவே ஆயிரக்கணக்கான ஹெக்டர் அழிச்சிருப்பாங்களாம். ஆயிரக்கணக்கான அதோட அதிகமான ஹெக்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்களா? அழிச்சிருந்திருப்பாங்களாம். ஓகேங்களா? would have been lost. The Amazon rainforest, நம்ம என்ன சொல்றோம்? huge forest, lungs of planet. ஏன் lungs of planet? 20% of oxygen வந்து இங்க தான் ப்ரொடியூஸ் ஆகுது. Harboring properly millions of species being cut and cleared and cultivation of soybean பண்றதுக்கு, கல்டிவேட் பண்றதுக்கு,
அண்ட் கன்வர்ஷன் கிராஸ் லேண்ட் பண்றதுக்கு, ஆடு மாடை வளர்க்கறதுக்கு, கிரேசிங் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு காடு அழிச்சிட்டு இருப்பாங்க. பீஃப் கேட்டில். பிசைட்ஸ் டோட்டல் லாஸ், த டிகிரேடேஷன் ஆஃப் மெனி ஹேபிடேட்ஸ் பை பாப்புலேஷன்ஸ் ஆல்சோ த்ரெட் த சர்வைவல் ஆஃப் மெனி ஸ்பீஷிஸ். அங்க இருக்க சர்வைவல் அப்போ காட்டுக்குள்ள இருக்க ஸ்பீஷிஸ் என்ன போயிடும், அது ரொம்ப சர்வைவலுக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. இல்லை ஏன்டா என் வீட்டுக்கு வந்துட்டு என் காடு அழிச்சிட்டு இங்கே ரிசார்ட்டை கட்டிட்டு நீ என்ன பண்ணிட்டு நீ டூரிஸ்ட் வந்துருச்சு, இப்போ எனக்கு வர வழி இல்லை, அப்போ நான் என் வீடு வழியாக நடந்து போனால் ரோட்டில் யானை இறங்கி விட்டது, புலிகள் ரோட்டில் நடமாடியது அப்படின்னு நியூஸை போடுறேன் அப்படின்னு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. when large habitats are broken up into small fragments, தான் large habitat வந்து broken up into small fragment. அந்த ரிசார்ட்லாம் கட்டுறது ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் காட்டுக்குள்ள. Due to the various human activities, mammals and birds requiring a large territories and certain animals by migration habitat migrate பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, are badly affected. migrate பண்ணி போறது badly affected. இப்போ ஒரு இங்க இருந்து மைக்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கா, யானை என்ன பண்ண ஒரு இடத்துல நின்று இடத்துல கூட்டமா மைக்ரேட் பண்ணி போயிட்டு இருக்குல்ல, இப்படி கூட்டமா மைக்ரேட் பண்ணி போய் நடுவில் ஊர் வருது. என்னடா போன வருஷம் வந்துருந்தே ரூட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு காடு இருந்துச்சு இப்போ ஊர் இருந்துச்சு, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகி நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி அதில் இதெல்லாம் பாதிப்படையுது அப்படின்னா லீடிங் டு த பாப்புலேஷன் டிக்ளைனேஷன். இது என்ன பண்ணுது, அவங்க பாப்புலேஷனை டிக்ளைன்ஸ் பண்ணி விடுது. ஏன்னா ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு தேவையான சர்வைவல் அது வந்து பாப்புலேஷன் டிக்ளைன் பண்ணி விடுது. ஓகேவா, இது ஒரு இது. அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறது. ஓகே, ஹியூமன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஓரளவுக்கு நம்ம நேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். பட் நம்ம நேச்சர் ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சுட்டா எனக்கு 2 பழம் சாப்பிட்டாலும் பசி அடங்காது. நான் 10,000 பழத்தில் தான் படுப்பேன், நான் படத்துல தான் படுப்பேன், படத்துலாம் தூங்குவேன்னு நினைச்சா சாப்பிட்றதுக்கு தான் பண்ணணும், படுக்கிறது தூங்குறதுக்கு எது பண்ணணும். பட் அப்படி ஓவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நம்ம நீடு, நம்ம தேவை வந்து நமக்கு என்னையா மாறிச்சு, ஆசையா மாறும்போது, கிரீடா மாறும்போது நமக்கு அழிவுக்காரம் ஆரம்பிக்கமாகுது. ஓகேவா, ஆசையா இருக்கலாம், பட் ஆசையதோட பேராசையா மாறும்போது. ஓகேங்களா, it's lead to the over exploitation of natural resources. Many species extinction in last 500 years, 𝒎𝒑𝒔, passenger pigeon were due to the over exploitation. அது செம்ம டேஸ்டா இருக்குங்க. நான் எங்க அப்பா அதில் தாங்க சாப்பிடுவாரு. காலில் எந்திரிச்ச பாய எல்லாமே நான் செந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்பீஷஸ் அழிச்சு விட்டாச்சு. ஓகேங்களா, presently many marine species population around the world are over harvested. என்ன பண்ணுங்க, ரொம்ப ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. endangering the continuing extinction of some commercial important crops. important species என்ன பண்ணிடுறாங்க, கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்டுக்காக அதிகமாக விலை குத்து வித்துடுறாங்க. தந்தம் உள்ள யானையோட தந்தம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பீஷிஸ் ஆஃப் யானைக்கு வந்து அழகான தந்தம் இருக்குமா, இந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல அது இருக்குமா, அது வந்துட்டு அது கோடி விலையில போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீஷிஸ் அந்த யானையோட இனத்தை அழிச்சிடுறாங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு என்ன ஸ்பீஷிஸ் ஞாபகம் இல்லை. ஓகேங்களா, ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்பிரிக்கன் எலிமெண்ட் அப்படி. அப்புறம் ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன் இதுல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன் முன்னாடி சொல்லிட்டோம் பாத்தீங்களா, எங்க இருந்து அமெரிக்கால இருந்து கொண்டு வந்து செடியை வந்து இங்க நட்டு வைப்பாங்க, இல்ல அமெரிக்கால இருந்து அனிமல்ஸ் கொண்டு வந்து இங்க வைப்பாங்க. இங்க அவனுக்கு பிரிடேட்டர் இல்ல, இங்க அவனை யாருமே அடிக்கவும் மாட்டான், கொல்லவும் மாட்டான். ஓகே, ஏன்னா வெளிநாட்டு பையன் நம்மளால கை வைக்க மாட்டாங்க. நமக்கு பிரிடேட்டர் இல்லாததுனால என்ன பண்ணிடலாம், அவன் நம்மளால அடிச்சுட்டு உட்காந்துறான். எப்படி பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு வந்து நம்மள ஆட்சி பண்ணணும், அதே மாதிரி வெளிநாட்டு இருந்து இங்க வந்துட்டு நமக்கு அவனுக்கு பிரிடேட்டர் இல்லாததுனால இவன் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, அப்ப நம்ம இண்டிஜினியஸ் பிளான்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான், அழிச்சிட்டு இருக்கான். ஓகேங்களா, அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். இண்டிஜினியஸ் பிளான்ட் என்னது, நம்ம ஊர் சேர்ந்த பிளான்ட், நம்ம இங்கே வாழ்ந்த பிளான்ட், ஆரிஜின் இந்த பிளான்ட். ஏலியன் பிளான்ட்னா வெளியே இருந்து வந்த, அப்போ ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியன் பிளான்ட் வந்து ஏலியன், இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போச்சுன்னா இந்தியன் பிளான்ட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஏலியன். அந்த மாதிரி when alien species are introduced unintentionally, இது வந்து தெரியாம கூட நடக்கலாம், சில பேர் வேணும்ட்டே பண்ணலாம். அது என்ன அந்த நாடு நல்லா போயிட்டு இருக்கு, போடு அந்த நாட்டை அடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி டெலிபரேட்லியும் பண்ணலாம். ஃபார் வாட் எவர் பர்பஸ் அதை நீ எப்படி பண்ணாலும் some of them turn invasive and causes decline and extinction of indigenous. நீ எப்படி பண்ணாலும் நம்ம ஊருக்கார அடி வாங்க போறது உறுதி அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, the Nile perch introduced into a Lake Victoria, East Africa lead the eventually extinction of ecological using the amphibians of more than 200 species வந்து இது பண்ணிச்சான். ஓகே, என்னது சேசிட் ஃபிஷ் இந்த லேக் அடிச்சு விட்டுருச்சு. You must be familiar with the environmental damage caused and the threat posed by the native species and invasion of weed like carrot grass, பார்த்தினியம் இதெல்லாம் அப்படி வந்து இந்த பார்த்தினியம் அப்படிதான் வந்தது தான். நம்ம நாட்டுக்குள்ள தெரியாம வந்து கோதுமைக்குள்ள வந்திருக்கும். லேண்டரா, வாட்டராய், ஹயாசித்து, எக்கினோரியா. The recent illegal introduction of African catfish, கிளாரிகேஸ், கார்பியஸ் ஃபார் த அக்வாகல்ச்சர் பர்பஸ் போசிங் என்ன பண்ணுறது, அது நம்ம நாட்டில் உள்ள கேட் ஃபிஷ் எல்லாம் அழிச்சு விட்டுருது. த்ரெட்டன் இந்த இண்டிஜினியஸ் நம்ம ஊரில் இருக்க கேட் ஃபிஷஸ் என்ன பண்ணிடுது, ரிவர்ஸ் இருக்கிறது அதை அழிச்சு விட்டு அதோட ஸ்பீஷிஸ் வந்து கொண்டு வருது. ஓகேங்களா, ஆஃப்ரிக்காலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏலியன் எக்ஸ்டிங்ஷன்லாம் நடக்குது. ஓகே, இது எப்படி காசு பண்ணுது, ஒன்று அந்த ப்ரெடேட்டரை கொண்டு வரணும், இல்லை இப்படி கொண்டு வராமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான் இப்போ
உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், நீ இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேன், நீ உன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தா நான் வாழ்க்கை இல்லை நான் செத்து போயிடுவேன் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் இங்கே தான். ஓகேங்களா? எப்படின்னா ஒரு அனிபி வந்து அனிபின்ற ஒரு ஸ்பீஷ் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா பிளான்ட் ஒரு ஸ்பீஷும் அழிஞ்சு போயிடுமா. ஏன்னா அனிபி பாலினேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பாலினேஷன் பண்ணலான்னு இது அடுத்த சக்சஸ் ஜெனரேஷன் பிளான்ஸுக்கு வராமல் இருக்கும்ல. இப்போ அனிபி அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும், பாலினேஷன் பண்ணக்கூடிய பிளான்ஸ் ஃப்ளவர் வந்து பாலினேஷன் ஆகாது, அப்போ இதோட சக்சஸ் ஜெனரேஷன் வராது, ப்ராஜெக்ட் வராமல் இதுவும் அழிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ ஒன்று டிபெண்ட் ஆயிருக்கும், ஒன்று அழிஞ்சுன்னா ரெண்டுமே அழிஞ்சிடும். அதான் நம்ம என்ன சொல்றோம், கோ எக்ஸ்டென்ஷன், அவ்வளோக்குள்ள டிபெண்டன்ஸாக இருக்கணும். ஓகே, அவ்வளோ திக்கா இருக்காங்கன்னு. ஓகே, when a species become extinct, the plants and the animal species associated with be obligatory which also become extinct. ஓகேவா? ஒரு அனிமல் ஸ்பீஷிஸ் தான் அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆப்ளிகேட்டரா இருக்க இன்னொரு ஸ்பீஷிஸ் ஆயிருமா, எக்ஸ்டிங்க்ட் ஆயிருமா. ஓகேங்களா? when a host species become extinct, it is uniquely assembled, the parasite also meets the same fate. ஹோஸ்ட் அழிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், அதை ஃபீட் பண்ணிட்டு இருக்க பேரசைட் என்ன பண்ணிடும், அழிஞ்சிரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அனதர் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, கேஸ் ஆஃப் கோவலண்ட் ஆஃப் பிளான்ட் பாலினேஷன் mutualizations where extinction of one invariably leads to the extinction of other. ஒன்று எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா என்ன, இன்னொன்று எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். எப்படி அனிபி எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னா பிளான்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு. மியூச்சுவலிசம்ஸ் நம்ம படிச்சுட்டு போம், கமன்சாலிசம், மியூச்சுவலிசம், பிரெடலிசம் அப்படின்னு நம்ம ஈகோசிஸ்டம் படிச்சுட்டு போல, அதை பேஸ் தான் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் கோ எக்ஸிஸ்டன்ட் அப்படின்றது. ஓகே, why do we conserve biodiversity? எதுக்கு நான் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும், அதுக்கு எனக்கு என்ன தரப்போகுது, இந்த குட்டி பூச்சியை வச்சு நான் இந்த குட்டி பூச்சியை பாதுகாத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற கேள்விகளுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். There are many reasons, some obviously and others are so obvious, but all are equally important. ஓகேங்களா? சில ஸ்பீஷிஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு, ரொம்ப தேவையான ஸ்பீஷிஸாக இருக்கும். சில ஸ்பீஷிஸ் இந்த குட்டி குட்டி பூச்சினா நமக்கு தேவையில்லாத ஸ்பீஷிஸாக இருக்கும். பட் அது எல்லாமே அப்படியா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இந்த பயோடைவர்சிட்டியை மேனேஜ் பண்றது. ஓகேங்களா? they can be grouped into 3 categories. 3 கேட்டகரிஸ் சொல்றாங்க. narrowly utilization, broadly utilization and ethical utilization. narrowly utilization ஒண்ணுமே இல்லை. narrowly utilization எனக்கு மட்டும்தான் நேரோட குறுகுன பாதி. ஓகேவா? ஹியூமன்ஸ்க்கு எனக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஆடு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, அப்போ ஆடு உயிரோடு இருக்கணும், மாடு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, மாடு உயிரோடு இருக்கணும். ஸோ எனக்கு எந்த யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை மட்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், எதை மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருப்பேன், நேரோ பேஸா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராட், உனக்கு மிகப்பெரிய ப்ராட் மைண்டடா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ப்ராட் மைண்டடா இல்லை, இன்டெரக்டா நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லா இருக்கோ, இந்த இவன் உயிரோடு இருந்தா தான் அவன் உயிரோடு இருக்க முடியும், அவன் உயிரோடு தான் நமக்கு கிடைக்கும், இது உயிரோடு இருக்கும், இது உயிரோடு தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அப்போ அப்படி ப்ராடா இன்டெரக்டா பாக்குறது என்ன சொன்னா ப்ராட் யூட்டிலைசேஷன். எத்திக்கல்னா இல்லை, அது உயிர், அதை கொள்ளலாம் கூடாது, அது நம்ம கெட்டது போனோம் நல்லது பண்ணணும். அதுக்கு அது ஹியூமன்ஸ் என்னது, வேர்ல்டு இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ் 2.0 சொன்னவர் இல்லை, அதுவே ஹியூமன்ஸ்க்கு மட்டுமே உலகம் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் உலகம் தான் இருக்கு. ஸோ அந்த உயிரை நம்ம கொள்ளக்கூடாது, அது எத்திக்கல். ஓகே, ரெஸ்பெக்டோட பண்ணுறது எத்திக்கல். அப்போ நேரம்னானது எனக்கு என்ன முக்கியம் அப்படி சொல்றது, ப்ராட்னா இன்டைரக்டா ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அது பற்றி சொல்றது. எத்திக்கல்னா அது உயிர் கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி பிரின்சிபலோட இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துடலாம். Narrow utilitarian argument that conserving biodiversity are obvious human derived countless direct economic benefits from nature. டேரக்டா நமக்கு என்ன வருது அதை மட்டும் தான் பார்ப்பாங்க, அது எப்படி வருதுலாம் பார்க்க மாட்டாங்க. ஃபுட், சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், ஃபயர்வுட், ஃபைபர், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சம் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியல்ஸ், அது என்ன ஹெல்ப்ஃபுல்லாக பாருங்க, டேனின்ஸ், லூப்ரிகேட்ஸ், டைஸ், ரெசின்ஸ், பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், மெடிசன் இம்பார்ட்டன்ஸ், இதுக்கெல்லாம் என்னென்ன சொன்னா more than 20% of drugs currently sold in the market worldwide derived from the plants, and 25,000 of species of plants contribute traditional medicine using by the native peoples around the world. இதெல்லாம் யூஸ் பண்ணுற நேட்டிவ் பெடிஸா அரௌண்ட் த வேர்ல்ட் இப்போ பிளான்ட் வந்து அவ்வளோ கன்சர்வ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நோபடி நோஸ் ஹவு மெனி மோர் மெடிசனல் யூஸ்ஃபுல் பிளான்ஸ் ஆர் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இன்னும் கண்டுபிடிக்காத ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியல. ஓகேவா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நோய் வந்து மருந்தே தேவையில்லை, நம்ம எல்லாமே நேச்சுராகவே போட்டுருக்கலாம். ஓகேங்களா? வித் இன்க்ரீசிங் ரிசோர்சஸ் put into a bioprospecting, exploring the molecular genetic molecular basis, இது பண்ண நம்ம bioprospecting அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இது பண்றது. நேஷன் endowed with rich biodiversity can expect the reap enormous benefits. ஓகே, ரிச் பயோடைவர்சிட்டிக்கு இருந்தா enormous benefits வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இது டைரக்டா ஹெல்ப்ஃபுல் பண்றது, நேரம்னா டைரக்டா ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, ப்ராட்னா இன்டைரக்டா ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஓகேவா? ஆர்குமெண்ட் says that the biodiversity plays a major role in mainly ecosystem service of nature provides. The fast dwindling Amazon forest is estimated to produce through photosynthesis of 20% of total oxygen. அதான் நம்ம என்ன சொல்றோம், lungs of the இதுன்னு சொல்றோம். 20% of total oxygen. உலகத்துல 100% of oxygen 20% of oxygen யார் ப்ரொடியூஸ் பண்றா, அமேசான் ஃபாரஸ்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, அதெல்லாம் லங்ஸ்னு சொல்றோம்.
You can get some idea by finding how much your neighborhood hospital spends on the cylindrical first oxygen. ஓகே, நம்ம கொரோனா காலத்துலாம் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம நிறைய லைஃப் போனது காரணமே நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்ததுனால தான். ஏன்னா டக்குன்னு வந்துருச்சு, நிறைய பேருக்கு ஆக்சிஜன் தேவை, எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆனோன்னு டக்குன்னு ஆக்சிஜனை வாங்க முடியல, காசு வந்து அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து உயிர்பட்டாங்க. ஓகே, இப்போ ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. Pollination without which plant cannot give its fruits and seeds. Plant இருக்கு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்க, பட் பாலினேஷன் நடந்தால் தான் ஃப்ரூட்ஸ் சீட் கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ல இருந்து வெளியே வந்தால் இன்னொரு சக்சஸ்ஃபுல் பிளான்ட் நடக்க முடியும். ஓகே, அதை பார்க்க முடியும். ஓகேவா, இஸ் another service of ecosystem provides through the pollinator layers. யாரு? பீஸ், பபிள் பீஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுது? பாலினேட்டரா ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, what will be the cost of accumulating pollination without the help from the natural pollinators? ஒண்ணுமே. இப்போ நம்மளால பண்ண முடியுமா? இப்போ இவெல்லாம் வேணா, இது அழிஞ்ச நானே பாலினேஷன் பண்ணிக்கிறேன், நானே இந்த ஆன்சர் எடுத்துட்டு நானே கொண்டு போய் அப்படி போடுறேன், போட முடியுமா? எல்லாத்துலயும் போட முடியாது, கரெக்டாக டைம் பார்த்து போடணும். அது இல்லாமல் விண்டு பாலினேஷனால 100 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு இந்த ஸ்பீஷஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். நம்மளால அப்படிலாம் பண்ண முடியுமா? பைக் எடுத்து 100 கிலோமீட்டர் போனால் பெட்ரோலே போயிடும் முக்கால்வாசி, காசெல்லாம் போட முடியும். Other intangible benefits that we derive from the nature aesthetic pleasure of walking through the thick woods. பாத்தீங்களா, நேச்சருக்குள்ள நடந்து போகும்போது வாட்சிங் எ ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் இன் ஃபுல் ப்ளூம், அப்படியே அழகான ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து பூ பூக்கிறத பார்க்கலீங்க. நேச்சர்ல அப்படி நடந்து போக பார்த்துருக்கீங்களா? ஒரு கிராமத்து சைட்ல ஒரு பச்சை பசையா இருக்கிறது, அப்படியே காடு மாடு, அப்படியே மலை மேடு அப்படிலாம் பார்க்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, அந்த ஹில் ஸ்டேஷன் டிரைவ்லாம் போகும்போது ரொம்ப குழு இருக்கும், ரொம்ப கிளைமேட்டே சூப்பராக இருக்கும், நினைச்சு பார்க்க அவ்வளோ இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நமக்கு ப்ளசண்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ப்ளூம் வாக்கிங் பபிள்ஸ், வேக்கிங் அப் இன் பபிள் சாங். நேரில் தூங்கிட்டு அந்த காட்டுக்குள்ள மோக கிச்சு கிச்சுன்னு பூச்சிகளும் பேர்ட்ஸும் பாட்டு பாடிட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகேவா, இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் டேக் போட்டால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு ப்ரைஸ் டேக் போட்டு பண்ண முடியுமா? இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறேன், இனிமேல் நீ காட்டுக்குள்ளே போனோம், வாரத்துக்குள்ளே போனோம்னா நீ எனக்கு காட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு உனக்கு 10 ரூபா 15 ரூபா இல்லை 20 ரூபா கொடுத்துட்டு தான் நீ வந்து என்ன பண்ணணும், இந்த மலையை பார்க்கணும், இந்த காட்டை போகணும். அப்படி போட்டால் என்ன பண்ணுவோம்? ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நேச்சர் வந்து நம்ம அவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. ஓகேங்களா, அப்புறம் எத்திக்கல் ஆர்குமெண்ட் என்ன சொல்றதுன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரிலேட்ஸ் டு வாட் வி ஓன் டு தி மில்லியன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப் ஸ்பீஷிஸ் வித் whom we share this planet. ஓகே, நம்ம நல்லா நினைச்சுக்கோ, நம்ம ஷேர் தான் பண்றோம், நம்ம ராஜா கிடையாது. ஓகே, இவங்களோட சேர்த்து நம்ம இந்த பிளானட்டையும் ஷேர் பண்றோம். ஓகேவா, நான் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து எனக்கு ஒரு ரூம் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, என் வீட்டில் வந்துட்டு நான் தான் ராஜாலாம் இல்லை, என் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பசங்களாம் இருப்பாங்க, அவங்களும் ராஜா தான். அவங்களுக்கு என்னென்ன விஷயமோ அதையும் நம்ம ஏற்று தான் ஒரு வீட்டில் நம்ம வாழ முடியும். அதை விட்டுட்டு இல்லை நான் சொல்றதான் கேட்கணும், இந்த வீட்டில் நான் சொல்றதான் சட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, philosophically and spiritually கூட சொல்லுவாங்க. Okay, we need to be realized that very species has a interesting value even if they may not be current and economic value to us. நமக்கு காசெல்லாம் நமக்கு தரல, அந்த இதுல இருந்து நமக்கு காசெல்லாம் வராது, அந்த வேல்யூ இருந்து எக்கனாமிக்லாம் தராது, எதுவும் தராது. பட் அது ஸ்பிரிச்சுவலி வேல்யூ இருக்கு, அது ஒரு உயிரினம், அது எத்திக்கல், அது நமக்கு அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. We have a moral duty to carry our well-beings to pass our biological legacy in a good order to the future generation. நம்ம future generation நமக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் இப்போ நமக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதுவே நம்ம future generation கொடுத்தாகணும். ஓகேங்களா, அது ஒரு லெகசி வந்து நம்ம கேரி அவுட் பண்ணிட்டு போகணும். அந்த லெகசியை கேரி அவுட் பண்ணி நம்ம தோனி சொல்லுவார்ல, அதை பேஸ் பண்ணி சொல்றது. ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி இதை கன்சர்வ் பண்றதுன்னு பார்த்தலாம், எப்படி பயோடைவர்சிட்டி கன்சர்வ் பண்றதுன்னு பார்த்தலாம். 2 டைப் ஆஃப் கன்சர்வேஷன் பார்ப்போம், இன்சைட்டிவ் அண்ட் எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு. இன்சைட்டிவ்னா அதோட இடத்துல போய் கன்சர்வ் பண்றது. ஓகேங்களா, இப்போ புலியோட இடத்துல வந்துட்டு புளியை மட்டும் கன்சர்வ் பண்ணுறது, உள்ள வந்துட்டு அந்த ஹண்டர்லாம் விட மாட்டாங்க, உள்ள வந்துட்டு யாரையும் விடாம, உள்ள அந்த எந்த இண்டஸ்ட்ரியும் விடாம, அதான் இன்சைட்டிவ் கன்சர்வேஷன். எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் அழிஞ்சிட்டு இருக்குது, இப்போ இந்த ஸ்பீஷ் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னா அதை கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு, இந்த ஜூவாலஜிக்கல் பார்க்லாம் பார்ப்போம், ஜூ, பொட்டானிக்கல் கார்டன், ஸோ இதெல்லாம் இப்படி அழிஞ்சிட்டு இருக்கிற ஸ்பீஷ் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதை அங்கேருந்து ப்ரிசர்வ் பண்றது எக்ஸைட்டிவ். அப்போ ஆன் சைட்ல அவன் வீட்டுக்கே போய் பண்றது என்னது இன்சைட்டிவ், வீட்டுக்குள்ள போய் பண்றது, அவனை வீட்டுல இருந்து வெளியே வர வச்சு ஹாஸ்பிட்டல வச்சு பண்றது என்னது எக்ஸைட்டிவ் அப்படின்றது. When we conserve and protect the whole ecosystem, the biodiversity at all the levels is protected. Biodiversity at all the levels is protected. We save the entire forest to save the tigers. Okay, அத பாத்தீங்களா, entire forest நம்ம சேவ் பண்ணுவோம், அந்த டைகரை சேவ் பண்ணுவோம். ஏன்னா டைகர் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு, அப்ப entire forest சேவ் பண்றோம். ஓகேங்களா, இந்த மாதிரி this approach is called as a insightive on-site conservation. அங்க போயிட்டு அந்த சைட்டுக்கு போய் நம்ம கன்சர்வ் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் நம்ம கன்சர்வ் பண்ணல, அதான் நான் சொல்றோம் ஆன் சைட் கன்சர்வேஷன், இன்சைட்டிவ் கன்சர்வேஷன், ஆன் சைட்ல போய் பண்றது. ஓகேங்களா, however when there is a situation where animals or plants are endangered, இப்போ அந்த அனிமல்ஸோ பிளான்ட்ஸ்க்கோ ஆபத்து இருக்கு, என்டேஞ்சர்ட் ஆயிட்டு இருக்கு, த்ரெட்டனடா இருக்கு, அந்த ஆர்கானிசம் வந்து ரிஸ்க் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த வந்துட்டு நீட்ஸ் ஆஃப் அர்ஜென்ட் மெஷர்ஸ், அதை டக்குன்னு எடுத்து பார்க்கணும், அதை சேவ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக
நம்ம ஆஃப் சைடு கொண்டு வரும். அதை நம்ம என்ன சொல்றோம், 𝑬𝒐𝒐𝒓 கன்சர்வேஷன் இஸ் அ டிசைரபிள் அப்ரோச். ஓகே, 𝑬𝒐𝒐𝒓 கன்சர்வேஷன் நம்ம பண்ணுவோம் எப்போ அது வந்துட்டு அழிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துக்கு வரும்போது, ஏதோ அழிய போது அழிஞ்சிட்டு இருக்குது அந்த ஒரு ஸ்பீஷி அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம 𝑬𝒐𝒐𝒓 கன்சர்வேஷன் அப்படின்னு பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நம்ம இன்சைட் கன்சர்வேஷன் டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த முழுசா வந்து இந்த முதுமலை காடுகள்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஓகேங்களா, 𝑬𝒐𝒐𝒓 faced with the conflict between the development and conservation of many nations finds it unrealistic and economically not flexible. இதெல்லாம் ஒரு காடை வந்து பாதுகாப்புனால பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியலாக பண்ண முடியாது அப்படின்னா to conserve all the biological wealth, invariably the number of species waiting to be saved from extinction is far exist than the conservation resources available. என்ன கன்சர்வேஷன் ரிசோர்ஸ் அவைலபிளோ அதோட எக்ஸ்டிங்ஷனை காப்பாற்றும், உயிரை தான் காப்பாற்றணும். ஓகேங்களா, வீட்டை காப்பாற்றக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மனுஷனை தான் காப்பாற்றணும், உள்ள இருக்க மிச்சி கிரேட்ல எடுத்து ஓடக்கூடாது. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. On a global basis, this problem has been addressed by MIT conservanologists. They identified the maximum protection certains of biodiversity hotspot. Biodiversity hotspot. Hotspot என்னது, நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா, அந்த இடத்துல மட்டும் இருந்தால் தான் உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் கிடைக்கும். ஓகே, அந்த இடத்துல இருந்து அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு வைஃபைல நீங்க வைஃபை இருக்கு, நீங்க ஹாட்ஸ்பாட் போட்டு நீங்க கொடுக்குறீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஹாட்ஸ்பாட் போட்டு கொடுக்குறீங்க. என்னது, ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகுது. ஆனால் அதே பக்கத்துல இருந்தே கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஹாட்ஸ்பாட்ல பக்கத்துல இருந்து அதிக லெவல் ஆஃப் ஸ்பீஷ் வந்து பார்க்க முடியும். ஆனால் அங்க மட்டும் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எண்டமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஸ்பீஷிஸ் வந்து நம்ம அங்க மட்டும் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் அதிகமாக அந்த ஒரு இடத்துல அதிகமாக பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்கறது ஹாட்ஸ்பாட் இருக்கு. ஓகேங்களா, the species confined to the large area and not found anywhere. Endemism அப்படின்னு சொல்லுவோம். Not found, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. Initially 25 biodiversity hotspots were identified and subsequently 9 more have been added to the list, bringing the total number of biodiversity hotspots in the world எத்தனை இருக்கு? 34. அப்போ உலகத்துல எத்தனை நம்பர் ஆஃப் ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு கேட்பாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ஹாட்ஸ்பாட் இருக்கு? 34 biological hotspot. These hotspots are also region of accelerated habitat loss. 3 of these hotspots, Western Ghats and Sri Lanka, இது ஒன்று. Western Ghats and Sri Lanka ஒன்று. இண்டோ பர்மா 2, இமாலயா 3. cover our country exceptionally high biodiversity region. அப்போ இந்தியாவில் எத்தனை? 3 இருக்கு. என்னது? வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, இண்டோ பர்மா அண்ட் இமாலயா. அது என்ன பண்ணுது, நம்ம ஹாட்ஸ்பாட் வந்து கவர் பண்ணுது அப்படின்னாங்க, பயோடைவர்சிட்டி பெருசா இருக்கிறதுக்கு. although all biodiversity hotspot put together cover less than 2%. எவ்வளோ? 2% ஆஃப், நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2% ஆஃப் எர்த் லேண்ட்ஸ் ஏரியா. ஒரு எர்த் லேண்ட்ஸ் ஏரியாவில் வந்துட்டு 2% வந்து கவர் பண்ணி வைக்குது அப்படின்னா. ஓகேங்களா, the number of species that they collectively harbor is extremely high and strict protection of these hotspots could reduce the ongoing mass extinction almost 30%. இதை நமக்கு அந்த ஹாட்ஸ்பாட் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6th எபிசோடு, 6th எக்ஸ்டிங்ஷன். அந்த 6th எக்ஸ்டிங்ஷன் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு 30% ஸ்பீஷஸ் அழியாமல் நம்ம காப்பாற்றலாம். அந்த வில்லனை யார்? நம்மளை எதிர்த்து நம்மளே போராடலாம். வில்லனை எதிர்த்து வில்லனே வரும். என்ன அழிக்கிறதுக்கு யாருமே வர மாட்டேன், நானே வருவேன்னு சொல்ல பார்த்தீங்களா? வில்லனை எதிர்த்து வில்லனே வர மாதிரி நம்ம போகலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது, in India, ecological unique and biological biodiversity rich region are legally protected as a biosphere reserve. Reserve forestலாம் போயிடுவோம், படிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் பார்க் அண்ட் சானிட்டரிஸ். இந்த இந்தியா ஹஸ் பீன் 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு, 90 நேஷனல் பார்க் இருக்கு அண்ட் 448 வைல்ட் லைஃப் சானிட்டரிஸ். அங்கே அதே இடத்துல போயிட்டு பார்க்கறது. ஓகேவா, புலியை காப்பாற்றுறது, ஆனைமலை, முதுமலை அப்படின்றது. இந்தியா ஹாஸ் ஆல்சோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, மரத்தெல்லாம் சாமியாக நினச்சி கும்பிடுவோம். வேப்ப மரத்தை, அந்த மரத்தை அதெல்லாம் சாமியாக நினச்சி கும்பிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? பிள்ளையார் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் நம்ம இந்தியா சேர்ந்த கோவில்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். that emphasize the protection. அதுவும் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர். அப்போ அந்த மரத்தை வெட்டக்கூடாது, இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மரத்துக்கு அந்த மரத்தால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இவன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அப்போ கடவுள் பேரை சொல்லிடலாம், அந்த மரம் சாமிடா, அந்த மரத்தை வெட்ட நம்ம சாமி கண்ணை வச்சிடும். அப்போ மரத்தை வெட்ட மாட்டோம், அந்த பிளான்ட் உயிரோடு இருக்கும். ஸோ இதான் எம்பசைஸ் பண்ணுது ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சருக்கு. ஓகேவா, இன் மெனி கல்ச்சர் tracts of forest said all the trees of wildlife within the generated that's given in total protection. Such sacred groves, sacred na புனிதமானது, ஓகே, sacred சொல்றது, ஓகேவா, are found in Kasi, Janitha hills in Meghalaya, ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். ஆரவல்லி வந்து தமிழ்நாடு நினைச்சிட்டு இருக்கீங்க. பேர் பார்க்கறது மேட்சஸ்ல கேட்பான், ஆரவல்லி தமிழ்நாடு ஊத்துவான், தமிழ்நாடு தான்டா. ஆரவல்லின்னு பேர் வச்சு அவனா வேற இருக்கு. ஆரவல்லின்றது ராஜஸ்தான், மறந்துடக்கூடாது, இனிமேல் மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நீங்க எதை பார்க்கலாம், ஆரவல்லின்னு ராஜஸ்தான், ஏன்னா ஆரவல்லி தான் மெயினாக கொடுப்பாங்க. இதுல நீங்க ஆரவல்லி ராஜஸ்தான் இது பண்ணீங்கன்னா மிச்ச மேட்ச் நீங்க ஈஸியாக போட்டுலாம். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்
கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் சகுரு சந்தான் பாஸ்டர் ஏரியாஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் பிரசன்ட் இருக்கு அப்படின்னா ஓகேவா. இன் மேகாலயா these sacred groves are the last refuges for the large number of rare and threatened plants. இது என்னது ரேர் அண்ட் த்ரெட்டன் பிளான்ட்டுக்கு இதான் லாஸ்ட் ரெஃப்யூஜிஸ். இப்படி சொல்லி தான் கடைசியில் காப்பாற்றிட்டு இருக்காங்க மேகாலயா. டே கொண்டா மரத்தை வெட்டினா குடும்பம் நாசமாக போயிடணும்னா வெட்ட மாட்டான் ஓகேங்களா. அதை பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க ஓகேங்களா. அதை நம்ம என்ன பண்ணுவோம், மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். பட் அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க மாட்டோம் ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 𝑬𝒐𝒐𝒓 கன்சர்வேஷன். கொண்டு வந்து கன்சர்வ் பண்றது, வெளியே இருந்து உள்ள கொண்டு வந்து கன்சர்வ் பண்றது நம்ம என்ன சொல்றோம், 𝑬𝒐𝒐𝒓 கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். In this approach, the threatened animals and plants are taken out from their natural habitat. அவங்க நேச்சுரல் ஹேபிடேட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு பிளேஸ் இன் ஸ்பீஷீஸ் செட்டிங்ஸ் வித் அதுக்கு ஏற்ற மாதிரி இடம் கொடுத்துட்டு அங்கே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறது. நேச்சுரல் ஹேபிடேட் இல்லை, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண் குயினை வந்துட்டு எங்கேருந்து கொண்டு வராங்க, அண்டார்டிகாலேருந்து கொண்டு வந்து வீட்டில் ஏசி போட்டு வைப்பாங்க, 20 டிகிரி செல்சியஸ் ஏசி போட்டு வச்சு வளர்ப்பாங்க. ஸோ அது மாரி தான் ஓகேங்களா. ஜுவாலஜிக்கல் பார்ட்ஸ், ஜூஸ்லாம் ஜுவாலஜிக்கல் பார்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துருப்பீங்க. நிறைய பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. இப்போ தமிழ்நாடு 2-3 திறந்து வச்சாங்க. புது நிறைய உலகத்தில் இருக்கிற ஸ்பீஷிஸ் வந்துட்டு அங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேங்களா. பார்க் ரொம்ப அழகா இருக்கும். வைல்ட் லைஃப் சஃபாரிஸ் பார்த்துருக்கீங்களா. வைல்ட் லைஃப் சஃபாரிஸ் நம்ம இதில் கூட பன்னார்கட்டா ஜூ இருக்கு. உலகத்தில் வந்து பெரிய இது இருக்கு ஓகேங்களா. கென்யா ஒன்று இருக்கு, எல்லாம் பார்ப்பீங்களே. அது நம்ம சஃபாரி போகலாம். அப்படி நம்ம சஃபாரி போயிட்டு இருக்கும்போது அதை நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா. அது வந்து இன்சைட் serves this purpose. There are many animals that have become extinct in the world but continue to be maintained in a zoological parks. என்ன பண்ணிருக்கு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு நிறைய அனிமல்ஸ். அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜுவாலஜிக்கல் பார்க்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்பீஷிஸ் அப்படின்றது. இன் ரீசென்ட் இயர்ஸ் 𝑬𝒐𝒐𝒓 conservation have advanced beyond keeping the threatened species in enclosures. threatened species ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. யார் அழிவாங்களோ அதை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க காப்பாற்றி ஆகணும் ஓகேவா. சப்போஸ் இந்த ஸ்பீஷிஸை காப்பாற்ற முடியலன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க. ஜெர்ம் பேங்க், இப்போ எப்படி நம்ம சீட் பேங்க், ஸ்பெர்ம் பேங்க் அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி சீட் பேங்க்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த கேமெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க, இந்த கேமெட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. Now the gametes is threatened species can be preserved in viable and fertile condition. Okay, viable and fertile conditionல liquid nitrogen எல்லாம் போட்டு preserve பண்ணி வைப்பாங்க. ஏன் சார்னா ஒருவேளை அந்த ஸ்பீஷிஸ் அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கிட்ட செடி எங்கிட்ட விதை இருக்கு, அந்த விதையை வச்சு நான் மறுபடியும் அதை வளர வச்சுப்பேன். ஏன்னா இந்த விதை ரெடியாக தான் இருக்கு, அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. இதுக்கு லாங் டேர்ம் யூஸ்க்காக கிரையோ ப்ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. கிரையோ ப்ரிசர்வேஷன் பண்றாங்க, லிக்விட் நைட்ரஜன் வச்சு பண்றாங்க ஓகேங்களா. 180 டிகிரி செல்சியஸ்ல பண்ணுவாங்க. மைனஸ் cryopreservation techniques, eggs can be fertilized in a in vitro condition. In vitro condition egg வந்து fertilize பண்ண நீங்களே பார்த்திருப்பீங்க. நிறைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ்லாம் போடுவாங்க. இந்த முட்டையை கடையில இருந்து வாங்கின முட்டையை நான் இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஓகேங்களா. Plants can be propagated using a tissue culture technique method. நம்ம பயோடைவர்சிட்டில படிச்சிருப்போம், பயோடெக்னாலஜில படிச்சிருப்போம். டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் ஒரு சின்ன இதுல இருந்து டாய்டியோ பொட்டன்ஸ் சொல்லுவோம், சின்ன செல்ல இருந்து என்டையர் பிளான்ட்டே வர வைக்கிறது. இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் கன்சர்வேஷன் தான். Seeds of different genetic strains are commercially important for the plants can be kept for long period in the seed banks. ஓகேங்க, சீட் பேங்க்ஸ்லாம் வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டுலாம். இது எல்லாமே எது கீழே வருது, 𝑬𝒐𝒐𝒓 கன்சர்வேஷன் அப்படின்றது கீழே தான் வருது ஓகேவா. கடைசியா ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஓகே, நமக்கு உணர்த்துற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நம்மளா என்ன பண்ணிருப்போம், பிளட்ஜ் எடுத்திருப்போம், அதை பற்றி பேசியிருப்பாங்க. பயோடைவர்சிட்டி நோன் நோ பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ். பயோடைவர்சிட்டி தெரியாது ஓகே, ஐயா இது இந்தியா இது பாகிஸ்தான் அதெல்லாம் தெரியாது ஓகேங்களா. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம தான் மையத்துக்காரமா அடிச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது ஓகேங்களா. No political boundaries and conservation is therefore collectively responsible. எல்லாத்துக்கும் தான் ரெஸ்பான்சிபிள். இந்தியாவில் ஒரு பிளான்ட் அழிஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன, பாகிஸ்தானில் ஒரு பிளான்ட் ஸ்பீஷிஸ் அழிஞ்சா எனக்கு என்ன, அதுக்கு நாளைக்கு நமக்கு தான் ஆபத்தா வரும் ஓகேங்களா. ஸோ கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்குமே. இந்த ஹிஸ்டாரிக் கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எர்த் சம்மிட் வந்து 1992 நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும், ரியோ டி ஜெனீரோல. அங்க வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கால்ட் அப்பான் ஆல் நேஷன் டு டேக் அப் அப்ராப்ரியேட் மெஷர் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அங்கே வச்சான் காப்பாற்றி ஆகணும். இதுவுமே காப்பாற்றலை, இனிமேல் நம்ம போர்லாம் போட்டு அழிச்சிட்டு தான் வச்சுக்கோங்க, நம்மளை போட்டு அழிக்கிறத விட இந்த பூமியை நம்மளை அழிச்சு விட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அண்ட் சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன் ஆஃப் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் இன் ஃபாலோ அப். அதோட ஃபாலோ அப் வேர்ல்டு சம்மிட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து 2002 நடந்துருச்சு, ஜோசன்பர்க்ல நடந்தது, சவுத் ஆப்பிரிக்கா. அங்கே வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 190 கண்ட்ரிஸ் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா. தேர் கமிட்மெண்ட்ஸ் டு அச்சீவ் 20/10 a significant reduction in the current rate of biodiversity loss at global, regional and local levels. இப்படிலாம் எடுத்துட்டு பிளட்ஜ் எல்லாம் பண்றாங்க. அதை உறுதிமொழியாக எடுத்துட்டு நம்ம பசங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அரசியல்வாதிகள் அப்படி தானே பண்ணுவாங்க. நல்லது பண்ணுவாங்க, பட் வேணா பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 2010 வரைக்கும் 10க்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளட்ஜ் எல்லாம் பண்ணாங்க. 2025 ஆச்சு, இன்னைக்கு நம்ம அழிஞ்சிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். பட் நாளைக்கு நீங்க அப்படி போறீங்க, அப்படி நீங்க இம்பார்ட்டன்ட் பொசிஷனுக்கு போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே. ஏன்னா பூமியில
எல்லாமே கன்சர்வ் எல்லா ஸ்பீஷியுமே கன்சர்வாக இருந்தால் தான் நம்ம பூமி பேலன்ஸாக இருந்தால் நம்மளால வாழ முடியும். ஓகே, போர்னாலேயோ இதனாலேயோ இது பண்ண முடியாது, எல்லாம் பீஸ்னால தான் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய எல்லா ஸ்பீஷிஸும் பாதுகாத்து ஆகணும். எல்லா ஒரு ஸ்பீஷ் அழிய நம்மளோட லைஃப், நம்மளோட சக்சஸிவ் ஜென்ரேஷன் அழியறதுக்கு சான்ஸ் அழியதே இருக்கு. ஹியூமனோட பாப்புலேஷன் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம என்ன பண்றோம், இந்த சாப்டர் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? 12th சாப்டர்லேருந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் முடிச்சிட்டோம். ஒன் ஷாட் இதோட முடிஞ்சுது. ஓகேவாக்கண்ணா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இல்லை இது லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெய்லி லைவ் கிளாஸ் எடுத்துருக்கோம். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா வேதாந்த் நீட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, டக்குன்னு அமுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா மறுபடியும் நான் சொல்ல கமெண்ட் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓகே, அப்போ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.